ஹரே கிருஷ்ணா. எல்லாரையும் பகவத்கீதா 18 days வகுப்புக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து கடைசி நாள் 18th சாப்டர் நீங்க பார்க்க போறோம். ஓகே, இந்த சாரம் தான் ஃபுல்லா நம்ம என்னெல்லாம் படிச்சோம் அதோட எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து அர்ஜுனனுக்கு எல்லாம் புரிஞ்சு கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவார், சரணடைவர். கொஞ்சம் டீட்டெயிலா நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நம்ம பார்ப்போம். ஓகே, அப்ப இப்ப வந்து இந்த இஸ்கான் மங்களூர் கோயிலுக்கு வந்திருக்கோம், எல்லாருமா சேவிச்சுக்கலாம். ஒரே ஒரு வாட்டி ஹரே கிருஷ்ண நாமத்துல சொல்றேன். हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. யாரு இன்னைக்கு பிரணத்தி எடுக்க போறீங்க? லாஸ்ட் டே, தைரியமா எடுக்கலாம். இல்லாட்ட என்ன லெவல் 2ல திரும்பி படிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லெவல் 2 போகும்போது ஈஸியா இருக்கும், அவ்வளவுதான். யார் படிக்கிறீங்க? ஹரே கிருஷ்ணா. எலிபடி படிங்க. படிக்கிறேன் மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகயா சக்ஷுருன்மீலிதம் येन तस्मै श्री गुरवे नमः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं तथाति स्वपदान्तिकं वन्दे अहं श्री गुरोः श्रीयुतपदकमलं. सारी माताजी. वंदे अहम श्री गुरो श्री युधपद कमलं श्री गुरुन् वैष्णवांश्च श्री रूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजन सहितं कृष्ण चैतन्य वेदं श्री राधा कृष्ण पादान् सहगण श्री राधा कृष्ण पादान् सहगण ललिता श्री विशाखांश्च. हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेशु गोपिका कांता राधा कांता नमोस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ब्रह्मण्य देवाय को ब्राह्मणहिताय च जगद्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः. नमो महावदात्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरद्विषे नमः. गुरवे गौरचन्द्राय राधिकायै ततालये कृष्णाय कृष्ण भक्ताय तद्भक्ताय नमो नमः. नमः ओं विष्णुपदाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिन् इति नामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. पंचतत्वात्मकं कृष्णं भक्तरूप स्वरूपकं भक्तावतारं भक्ताख्यं नमामि भक्त शक्तिकं. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा माताजी. थैंक यू सो मच. हरे कृष्णा माताजी, வாழ்க வளமுடன். हरे कृष्णा प्रभुजी. हरे कृष्णा. பாருங்க. ஓகே, பகவத்கீதை அத்தியாயம் 18க்கு வந்துட்டோம். ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸ்கிப் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப நம்ம வந்து 18 நாள் கோர்ஸ்ல இந்த சாப்டருக்கு என்ன பேரு? மோட்ச சந்நியாச யோகா. முடிவு என்ன? முடிவு துறவின் பக்குவம். இதெல்லாம் படிச்சுட்டு நமக்கு என்ன முடிவுல என்ன, வாட் ஆர் வி கோயிங் டு அச்சீவ்? நம்ம வந்து எங்க போயிட்டு எந்த இலக்க நோக்கி போயிட்டு இருக்கோம்? மோட்சம் கிடைக்குது. வாட் இஸ் மோட்சம்? திருப்தியா வாழறதுக்கு, நல்ல நிம்மதியா வாழணும், அவ்வளவுதான். ஒரு இது இருக்கக்கூடாது, ஆங்ஸைட்டி இருக்கக்கூடாது, நிம்மதியா மனசு நிம்மதி, எல்லாமே நிம்மதியா இருக்கணும். அது வந்து நம்ம இங்கே கிடைக்கும் மோட்சம். கடவுளோட உலகத்துக்கு போனோம். இங்க இருந்துன்னா என்னது, திரும்பி பிறப்பு இறப்புல மாட்டின்னு இருக்கோம். பிசிக்கலா பார்த்ததுனாக்கா வி ஷுட் பி கோயிங் டு, நம்ம வந்து பகவானுடைய உலகத்துக்கு போனோம். ஆனா பக்குவம் எப்படி வரணும்? நம்ம இங்க இருக்கும் போதே அந்த பக்குவம் வந்துடணும். அதனாலதான் இவ்வளவு சாப்டர் பார்க்கும்போது நேற்றுக்கெல்லாம் கூட பார்த்தோம். என்னன்னா அலசி ஆராய்ச்சி எல்லாம் பார்த்தப்பறம் நம்ம புரிஞ்சுக்கும் நம்ம எந்த லெவல்ல இருக்கோம். அதை இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது, எதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சது அது விட்டு பட்டுட்டோம்னாக்கா என்னதுனாக்கா நமக்கு நல்ல மோட்சம் கிடைச்சா போல ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும்.
அவருடைய தெய்வீக அருள் அபைச்சரன் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா ஸ்தாபகராச்சாரியா கிருஷ்ண உணர்வுக்கான சர்வதேச சங்கம் அவர்களின் போதனைகளின் அடிப்படையில் தான் இதெல்லாம் படிச்சிருக்கோம். இப்ப நேத்துக்கு என்ன பார்த்தோம், அது வந்து ஜஸ்ட் குவிக். நம்பிக்கையின் 3 பிரிவுகள் பார்த்தோம். அவரோட அந்த 3 பிரிவுகள் அவங்களை எப்படிலாம் உணவு, அவங்களோட எப்படி தியாகம் மனப்பான்மை எப்படி இருக்கும், தியாகம் எப்படி செய்வாங்க, தவம் எப்படி மேற்கொள்வாங்க, தொண்டு எப்படி செய்வாங்க, அண்ட் ஓம் தத் சத். இந்த ஓம் தத் சத் வந்து யாரை குறிக்கிறது, ஓம் யாரை குறிக்கிறது, தத்துனா என்னது, சத்துனா என்னது, அண்ட் அசத் லாஸ்ட் வேர்ஸ் வாஸ் அசத்துனா என்னது, அதுவும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு கொஞ்சம் பெரிய சாப்டர் தான், ஆனா முடிச்சுடலாம். பற்றின்மையுடன் செயல்படுவது உண்மையான துறவு. மெயினா ஃபர்ஸ்ட் we have to focus என்னன்னாக்கா அட்டாச்மெண்டே இருக்கக்கூடாது, டிட்டாச் தான் நம்ம வந்து இருக்கணும். யார்கிட்ட டிட்டாச் இருக்கும், பேசிக்லி மெட்டீரியல் திங்ஸ். மெட்டீரியல்னா அந்த பௌதிக உலகத்துல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தான் நம்மளுக்கு என்னது கட்டுண்டுடுறது, பந்தப்படுத்துறது. சோ அதுலயே நம்ம வெளியில வரணும்னா என்னது, we have to be detached from all the material thing. what is materialனா என்னது, எதெல்லாம் கிரியேட் ஆயிருக்கோ அதெல்லாம் மெட்டீரியல். நம்ம உடலும் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அவர் பாடி இஸ் ஆல்சோ மெட்டீரியல். வேர் எனி திங் யூ சே, லைக் மொபைலா இருக்கட்டும், பேப்பர், பென்சில், எனி திங், டிவி, ஃப்ரிட்ஜ், எல்லாமே கிரியேட்டட். ஸோ எவ்ரி திங் இஸ் மெட்டீரியல் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் திங்ஸ் நம்ம வந்து ஆசை, ஆர்வம், ரொம்ப பேரார்வை, எனது பேரார்வம் இதெல்லாம் வச்சுக்க கூடாது. அந்த மாதிரி இருந்ததுனாக்கா துன்பத்தை தான் நம்மளை ஆழ்த்தும். ஸோ உண்மையான துறவு மற்றும் எதிர்வினையிலிருந்து விடுதலையை கொண்டு வருகிறது. எப்படி பற்றின்மையோடு செயல்படணும். அப்புறம் சாங்கியம் மற்றும் வேதாந்தத்தின் முடிவு. சாங்கியா பிலாசபினா என்னன்னா, எல்லாம் மென்டல் இது பிலாசபிக்கலி தே வில் திங்க் அண்ட் தே வில், எதுவுமே பக்தியோட அணுக மாட்டாங்க. அவங்க வந்து எல்லாம் அதுக்கு இப்படி இதுக்கு இப்படின்னா, அப்போ A = B, B = C, அப்போ A = C, இந்த மாதிரி கால்குலேஷன் அவங்க வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி திங் வில் ஃபால் இன் பிளேஸ். அந்த மாதிரி பக்தி எல்லாம் கிடையாது, அது மாதிரி இல்லாம அது சாங்கியா பிலாசபி இஸ் லைக் தட். அது மற்றும் வேதாந்தத்தின் முடிவு, அது எங்க போய் நாம போய் சேர்த்தோம் அப்படின்னு, பரமாத்மா இயக்கும் செயல்கள் எதிர்வினையில் இருந்து விடுதலையை கொண்டு வருகின்றன. அப்புறம் 3 முறைகளின் பிணைப்பு, குணங்களை எப்படி பிணையாது அது பார்க்கலாம். ஒருவரின் தொழில் மூலம் இறைவனை வழிபடுவது உண்மையான துறவு மற்றும் எதிர்வினைகளில் இருந்து விடுதலையை தருகிறது. இப்ப நம்ம தொழில் யார் எப்படி எல்லாம் தொழில் பண்றோமோ அந்த தொழில் பண்ணிட்டே பகவான் வந்து வழிபடுறது, அதுதான் வந்து உண்மையான துறவு. இல்லாம வேலையெல்லாம் விட்டுட்டு give up your duties பகவான் சொல்லவே இல்லை. your duty, பட் என்ன நினைத்துண்டு பண்ணுங்க அப்படிதான் சொல்றாங்க. அதுல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். ஞான யோகா முதல் தூய பக்தி சேவை வரை எப்படி எலவேட் ஆகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கலாம். தூய பக்தி சேவையில் எப்படி பணியாற்றுறதுன்னு பார்க்கலாம். பரமாத்மாவிடம் சரணடைகிறது எல்லாவற்றிலும் மிக ரகசியமான அறிவு. அதான் இவ்வளவு நாளா பார்த்துட்டே இருக்கும், ரகசியமான அறிவு சொல்லிட்டே இருக்காரு. அது என்னது, கிருஷ்ணரி தூய பக்தி தான். சோ அது எப்படி அந்த மாதிரி தூய பக்தி பண்ணி எப்படி நம்ம வந்து பக்தர் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். பகவத்கீதையை பிரசங்கிப்பது மற்றும் படிப்பது, நம்ம வந்து படிக்கிறோம். அண்ட் இது வந்து வேறொரு வாழ்க்கை சொல்லி கொடுக்கணும். பகவத்கீதை சொல்லி கொடுக்கறதுக்கு பெரிய தகுதியெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இது ஒரு 4 டைம் நம்ம இது பண்ணி level 2, level 3 எல்லாம் ஒண்ணு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எவ்வளவு வருமோ அது கொஞ்சம் ஒரு டீச்சிங் இஸ் அ டிஃப்ரெண்ட். இது அந்த சப்ஜெக்ட் புரிஞ்சு கொடுத்தீங்கன்னா யூ கேன் டீச். அந்த மாதிரி இல்ல, அதெல்லாம் டீச்சிங் நம்ம ப்ரொஃபஷனே இல்ல, அதெல்லாம் வரவே வராதுன்னா ஓகே, அட்லீஸ்ட் யார்கிட்டயா சொல்லலாம் அங்க பகவத்கீதா கிளாஸ் நடக்கிறது, அந்த மாதிரி நம்ம சொல்லி யாராவது ஜாயின் பண்ணணும். இது வந்து கொடுத்துருக்குதுல, பகவத்கீதால கொடுத்துருக்கு 67 and 70 அதை பத்தி தான் நல்லா புரிவித்து சொல்லியிருக்காங்க. பகவத்கீதையை பிரசங்கிப்பது மற்றும் படிப்பது எப்படி கற்கிறது அப்படின்னு. அர்ஜுனன் உறுதியாக இருக்கிறார். அவர் உறுதியாக இருக்கிறார். இது தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து இங்கிலீஷ்ல 2 வேர்டு இருந்திருக்கும். Google has translated only 1 word. அப்புறம் சஞ்சயவின் கணிப்பு. சஞ்சயா வந்து கடைசியில திருதராஷ்டிரத்தை சொல்றாரு. ரொம்ப நல்லா இவரோட இது நல்லா மனக்கண்ணால தான் பார்த்திருக்காரு, அவர் தானே எல்லா ஸ்டோரியும் சொல்றாரு. அப்ப அது வந்து முடிவடையும். அவர் வந்து இங்க எப்படி எல்லாம் வந்து இதுல நடந்தது, இந்த யுத்த காலத்துல எந்த மாதிரி வந்து கிருஷ்ணரும் அர்ஜுனன் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, அதை கேட்க எனக்கு ரோம ஹர்ஷனம் ஆகுது, எனக்கு வந்து புல்லரிக்கிறது, அப்படி இப்படி நான் நினைத்து பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் அது ஒரு 74 78 வரைக்கும் அது பார்க்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒருத்தர படிக்கலாம், இல்லைன்னா கிடு நம்ம படிச்சுட்டு போயிடலாம். ஓகே. अर्जुन उवाच सन्न्यासस्य महाबाहो तत्त्वमिच्छामि वेदितुं त्यागस्य च हृषीकेश पृथक् केशी निषूदन. प्रभुजी இந்த நெக்ஸ்ட் ஸ்லோகன் படிங்க.
பலம் பொருந்திய புயங்களை உடையவரே, தியாகம் மற்றும் சந்நியாசத்தின் நோக்கத்தை புரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இன்னமும் அவருக்கு கொஞ்சம் ஆசை இருக்கு. என்னது இன்னும் ஏதோ கேட்டுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. யாரு? அர்ஜுனன். என்ன கேட்கறான்னு சொல்லிட்டு பாருங்க. என்னது கேட்கிறார்? தியாகம். தியாகம்னா இது என்னது? ரினௌன்ஸ். தியாகம்னா எக்ஸாக்ட்லி என்னது? சந்நியாசம்னா தியாகம். ஹரே கிருஷ்ணா. சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ். ஆமா, சாக்ரிஃபைஸ்னா யஜ்ஞம் மாதிரி. சாக்ரிஃபைஸ்னா யஜ்ஞம் மாதிரி. பகவானுக்கு என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்றோம் அந்த மாதிரி, அதெல்லாம் யாகம். யாகம் தியாகம் சொன்னாங்க. அண்ட் மற்றும் சந்நியாசம் அந்த மாதிரி அதோட நோக்கம் என்னது, அது எதுல கொண்டு போய் நம்மளை கொண்டு போய் விடும். சந்நியாசம் எடுத்துன்னு நம்ம பக்தி பண்ண அது எந்த இலக்கு போய் சேரும். அண்ட் தியாகம், நிறைய யாகம் யஜ்ஞம்லாம் பண்ணி பகவானின் குறித்து தான் பண்றோம். அது எங்க கொண்டு போய் சேரும். அது கொஞ்சம் அவருக்கு இன்னும் டவுட் இருக்கு. அவர் கேட்கிற புரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கேசி அசுரனை கொன்றவரே, புலன்களின் அதிபதியா தான் நிஷூதன பிருத்தகேஷி நிஷூதன அப்படின்னு. எஸ், ஜானகிராமன் பிரபுஜி படிங்க. हरे कृष्णा माताजी। श्री भगवान वाच काम्यानां कर्माणां न्यासं सन्यासं कवयो विदु सर्वकर्म बलत्यागं प्राहुस्त्यागं विशेषणा. வெரி குட், வெரி குட். நல்லா படிச்சார் பிரபுஜி, ஃபர்ஸ்ட் கிளாஸா படிச்சுட்டார். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஹரே கிருஷ்ணா, வெரி நைஸ். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், ஜட ஆசைகளை அடிப்படையாக கொண்ட செயல்களை துரத்தல். மெயினா என்ன சொல்றார்? இது பகவான் ரிப்ளை என்ன பண்றார்? முதல்ல உங்களுக்கு என்னெல்லாம் ஆசைகள்னா பகவானை பொறுத்து ஆசை இல்லை, ஜட இயற்கையில என்னெல்லாம் ஆசை இருக்கு அதெல்லாம் தான் பந்தப்படுத்துறது. சோ அந்த ஆசைகளை அடிப்படையாக செய்யக்கூடிய செயல்களை முதல்ல துறந்துடுங்க. அது ஜஸ்ட் அவாய்ட், அதுல இருந்து துரத்தல். சந்நியாசம் என்று சான்றோர்களால், இதுதான் சந்நியாசம் என்று யார்ல பெரியவான சான்றோர்களால் அழைக்கப்படுகின்றது. மேலும் எல்லா செயல்களின் பலன்களை துறப்பதை தியாகம் என்று அறிஞர்கள் அழைக்கின்றனர். நம்ம பண்ற இதுக்கு பலன் நோக்கு செயல்கள் சொல்லுவோம். நம்ம பண்றோம், ஆனா பலன் என்னது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காம இருக்கிறது, அதுதான் தியாகம். தட் இஸ் வாட் we are going to sacrifice. நம்ம அதை குறித்து நம்ம பகவான்கிட்ட விட்டு விடுறோம். நம்ம எல்லாம் இவ்வளவு எல்லாம் பண்றோம், இதோட என்ன ரிசல்ட், நெட் ரிசல்ட்னா தட் he will take care, பகவான் will take care. அந்த மாதிரி நமக்கு ஒரு மனப்பான்மை வரும். அது எப்போ வரும்? பகவான்கிட்ட அவ்வளவு நம்பிக்கை இருந்தாதான் வரும். சோ அந்த மாதிரி இதுதான் எது சந்நியாசம் எது தியாகம் என்று அவர் பகவான் சொல்றார். ஷியாமலா தேவி மாதா படிங்க. हरे कृष्ण माताजी। त्याजं तेजो वदितेय येगे कर्म प्राहु मनीषिणः यज्ञन्ता नदपकर्म न त्याज्यत् यमिति सच्चापरे. दोष தேசல்ல, தோஷவதித்யேகே. தோஷவித்யேகே. அப்ப இதுல என்ன சொல்றார்? எல்லா விதமான பலநோக்கு செயல்களையும் தோஷமாக எண்ணி அவற்றை துறக்க வேண்டும். எல்லா செயல்களுமே ஒரு எதிர் இது உண்டு. எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நம்ம இங்கிலீஷ்ல படிக்கிறோம், அதேதான். என்ன வேலை பண்ணாலும் அது என்ன சொல்லுவா, அதுக்கு பலன் நோக்கு செயல்கள் இருக்கும். சோ அதை நம்ம எல்லாமே அது தோஷம். So we are not supposed to expect that. அந்த மாதிரி இருக்கணும், அவற்றை துறக்க வேண்டும் என்று சில அறிஞர்கள் அறிவிக்கின்றனர். இருப்பினும் யாகம் தானம் மற்றும் தவத்தின் செயல்களை என்றுமே கைவிடக்கூடாது. எல்லாம் பல நோக்கு செயல்கள் தான். இதான் யாகம் பண்ணினா தானம் பண்ண எல்லாம் நல்லது வரும், எதிர்பார்த்துன்னு பண்ணக்கூடாது. நம்ம பண்ணணும், அது பண்ணிட்டே தான் இருக்கணும். நான் ஒரு மாதிரி பக்குவம் ஆயிட்டேன், இனிமே நமக்கு பண்ண வேண்டாம் அந்த லெவல் வரவே வராது. நம்ம அப்பவும் பேசிக் லெவல்ல இருந்து இந்த யாகம்னா பண்ணதான் வேணும், தானங்கள்ல பண்ணதான் வேணும். அண்ட் தவம்னா ஒரு கண்டிப்பு கராத நம்ம இதெல்லாம் அட்டென்ட். இப்ப நீங்க 18 days வரதே இட்ஸ் லைக் தவம் தான். ஒரு காலையில எழுந்துக்கணும், இதெல்லாம் ஜப்பாலாம் பண்ணணும், இது ஒரு கண்டிப்புக்கரா நம்ம வச்சுனோம்னா இதெல்லாம் கைவிடக்கூடாது என்று சில சாதுக்கள் கூறுகின்றனர். இந்த ஸ்லோகத்துல கொடுத்திருக்க எல்லாமே பகவத்கீதால எல்லாம் விட்டு வைக்கிறார் பாவம் பகவான். அப்போ நம்ம படிக்கலன்னா ரொம்ப ஃபூலிஷ்னஸ். எஸ், யஜ்ஞதான தப கர்ம நத்யாஜ்யம் காரியம் ஏவ தத் யஜ்ஞோ தானம் தபஸ்சைவ பாவனானி மனிஷினாம். எஸ், யாகம் தானம் இதேதான் நம்ம தமிழ் அதேதான் முடிக்கும். யஜ்ஞ தானம்னா யாகம். எஸ், ஜானகி மாதாஜி இதுக்கு அப்புறம் உள்ளது பண்ணுவோம். யாகம் தானம் மற்றும் தவத்தின் செயல்களை என்றுமே துறக்கக்கூடாது, அவற்றை செய்ய வேண்டியது அவசியம். உண்மையில் யாகம் தானம் தவம் ஆகியவை மிக சிறந்த ஆத்மாக்களையும் கூட தூய்மைப்படுத்துகின்றன. நம்மளாம் ரொம்ப இன்னும் தூய்மையா ஆகல, நம்ம இன்னும் பேசிக் லெவல்ல தான் இருக்கோம். நத்திங் வி ஷுட். நம்ம ஒரு மாதிரி பக்குவம் அடைஞ்சிட்டோம், இனிமே ஜப்பா பண்ண வேண்டாம், அது பண்ண வேண்டாம், அதெல்லாம் நினைக்க கூடாது. இன்னமும் கீழ் மட்டத்துல தான் இருக்கும். இன்னமும் நம்ம பலப்படுத்துறதுக்கு, இந்த ஆன்மீகத்துல பலப்படுத்துறதுக்கு நம்ம இதெல்லாம் we have to keep doing. இது யாகம் தானம் தவம் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கணும். எஸ்,
ஜானகி மாதா நீங்க படி. एतन् याभिदु कर्माणि संघं व्याक्त्वा भवानि च कर्तव्य नीति मे पता निश्रितं मतं उत्तमम्. படிச்சுட்டாள். இன்னைக்கு கரெக்டா படிச்சேன் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இன்னும் இருக்கு மிஸ்டேக், சரியா படிக்கல, கொஞ்சம் இருக்கு மிஸ்டேக், பட் பரவாயில்ல, படிச்சுட்டே இருந்தா வரும் மாதாஜி. தமிழ்ல தானே எழுது. நம்ம அவசரமா படிக்கும் போது என்ன தோன்றது, நம்ம நல்லா படிக்கணுமே அந்த டென்ஷன்ல படிக்கும்போது தப்பு வரும். அழகா நிறுத்தி படிச்சா நீ இஷ்யன் எல்லாம் படிச்சா நீ சித்தாம் அப்படி படிக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. இத்தகைய செயல்கள் அனைத்தும் பற்றுதலின்றி எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யப்பட வேண்டும். இப்ப இந்த ஒரு போட்டோலயும் நம்ம பார்த்தோம்னா ஏதோ ஒரு நாயோ ஒரு ஆட்டுக்குட்டியானோ ஒரு அனிமல் இந்த ஒரு வெள்ள பிரவாகத்துல எங்கேயோ போயிட்டு இருக்கு. குதிச்சு அவனோட உயிரையும் பணையம் வச்சு அவன் வந்து இது வெளியில கொண்டு வர பாக்குறான், இன்னொருத்த அவனை ஹெல்ப் பண்றான். இப்ப இந்த ஒரு அனிமல் ஹெல்ப் பண்ணலன்னு யாரு அழுதாங்க? யாராவது இருக்காங்களா? அவங்க ஏதாவது பிரைஸ் அதை கொடுக்க போறாங்களா? ஒண்ணும் கிடையாது. ஒரு மனிதாபமான ஒரு என்ன சொல்ற ஒரு ஹியூமானிட்டேரியன் நேச்சர். ஐயோ இல்ல யாரோ ஒரு வந்து ஒரு இது கஷ்டப்படுறதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காப்பாத்துறோம் இல்லையா? சோ அந்த மாதிரி என்ன இதுல வந்து என்ன பிரதிபலன் என்ன எதிர்பார்க்கறாங்க? ஒண்ணும் கிடையாது. there's nothing. சோ இந்த மாதிரி பற்றுதல் இல்லாம இருக்கும். அப்புறம் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யப்பட வேண்டும். யாராவது எனக்கு சபாஷி கொடுக்குறாங்களா அப்பதான் நான் பண்ணுவேன், அந்த மாதிரி ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இல்லாம நம்ம திருப்திக்கு நம்ம இதெல்லாம் பண்ணலாம். இத்தகைய செயல்கள் அனைத்தும் பற்றுதலின்றி எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யப்பட வேண்டும். இவற்றை ஒரு கடமையாக செய்ய வேண்டும். பிருத்தாவின் மைந்தனே, இதுவே எனது முடிவான அபிப்பிராயம். பகவான் வந்து இதெல்லாம் தான் வந்து என்னது துறவு, இதெல்லாம் தான் வந்து சந்நியாசம் அப்படிங்கிற. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எனிபடி? பம்சை தானி மகாபாஹோ कारणानि निबोध मे सांख्ये कृतान्ते प्रोक्तानि सिद्धये सर्वकर्मणाम् अधिष्ठानं तथा कर्ता करणं च पृथक्वितं विविधाश्च पृथक् चेष्टा दैवं सैवात्र पंसमम्. எஸ், இது என்ன கொடுத்திருக்கேன்? பலம் பொரிய உபயங்களையுடைய அர்ஜுனா, செயல்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்காக வேதத்தின்படி 5 காரணங்கள் உள்ளன. ஒரு வேலை முடியணும்னாக்கா there are 5 factors involved. என்னெல்லாம் அது? அவற்றை தற்போது என்னிடமிருந்து அறிந்து கொள் அப்படின்னு. செயலுக்கான ஒரு இடம் வேணும். நம்ம ஒரு செயல் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்குதான் வந்து நம்ம உடல், அது நம்ம இந்த 13 சாப்டர்ல பார்த்தோம். க்ஷேத்திரம், க்ஷேத்திரஜ்ஞி அதெல்லாம் பார்த்தோம். திரும்பி இவர் வந்து சொல்றாரு அது என்னதுன்னு. சோ இடம் வேணும். அது வந்து களம் சொல்றோம். இது வந்து இடம். நம்ம இந்த மாதிரி செய்கையெல்லாம் பண்றதுக்கு ஆத்மா என்ன பண்ணணும்? அதுக்கு காதால கேட்கணும், கண்ணால பார்க்கணும்னா இட் ஹேஸ் டு டேக் அ ஃபார்ம். அது ஹியூமன் ஃபார்மோ, அனிமல் ஃபார்மோ, பேர்ட் ஃபார்மோ, ஏதோ ஒரு ஃபார்ம் எடுத்து அது காது, கண்ணு, மூக்கெல்லாம் வரும். அக்கார்டிங்லி இட் வில் ஸ்டார்ட் ஹியரிங். ஒரு நாயா இருந்ததுனாக்கா அந்த நாய்க்கு எவ்வளவு கேட்குமோ அது போல கேட்கும். பூனையா இருந்தா அதுக்கு கண் எப்படி இருக்குமோ அது போலதான் கண்ணால அதுக்கு பார்க்க கிடைக்கும். அது போல இப்ப ஹியூமன் பீங்கா இருந்தாலும் அது என்னெல்லாம் உறுப்பு எடுத்துக்கும், எந்த உடல் எடுத்திருக்கோ அந்த மாதிரி அவங்களோட எல்லாம் அதுதான் களம். அந்த களத்தை வச்சுதான் அது வந்து ஆக்ட் பண்றோம். அப்புறம் என்னது? செயலுக்கான இடம் ஒன்று. அப்புறம் செய்பவன் யாரோ ஒரு ஆள் வேணுமே செய்யறதுக்கு. சோ உடலை வைத்துன்னு அவன் வந்து செய்வோம். அது ஆத்மா அது ஜீவன் செய்யும். அப்புறம் பல்வேறு புலன்கள், இந்த 5 புலன்களை வச்சுதான் அந்த காரியமே பண்ணும். அது 3வது பாயிண்ட். அப்புறம் பலதரப்பட்ட முயற்சிகள். ஒரு வாட்டி பண்ண ஜெயிச்சிடுவோமா? இல்ல, திரும்பி 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 பண்ணி தான் ஃபைனலி வந்து கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். இறுதியாக பரமாத்மா, 5வது பரமாத்மா. இவையே செயலுக்கான 5 காரணங்கள் ஆகும். இது செட் அசைட் பாயிண்ட் தான், பட் இது வந்து இதை கொடுத்திருக்கா. சோ we have to learn 13, 14. Yes. Anybody? இல்ல. Okay. தத்ரைவம் சதி கர்த்தாரம் மானம் கேவலம் துயஹ பஷ்யத்ய கிருத புத்தித்வான் வான்ன ச பஷ்யதி துர்மதிஹி. வந்து தமிழ் கன்வெர்ட். எனவே இந்த 5 காரணங்கள். ஹரே கிருஷ்ணா. எனவே இந்த 5 காரணங்களை கருதாமல் தன்னை மட்டுமே செயலாற்றுபவனாக கருதுபவன் விஷயங்களை உள்ளபடி காண முடியாது. அவன் நிச்சயமாக அறிவுடையவன் அல்ல. ஆனா என்ன பண்றான் வந்து அந்த ஆத்மாக்கு எப்பவுமே ஒரு ஃபால்ஸ் ஈகோ உண்டு. ஈகோன்னா எனக்கு புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த முக்குணங்கள். இது வந்து ஒரு உடலை எடுத்துட்டு இந்த இதுல வந்து உலகத்துல வந்தோன்னு என்ன ஆயிடும்? இந்த முக்குணங்கள் தாக்கும். அதனாலதான் ஒரு தமோ குணம், ரஜோகுணம், சத்துவகுணத்துல அதை ஈடுபட்டு இருக்கு. ஆனா அது ஃபால்ஸ் ஈகோல என்ன நினைக்கிறது? நான் தான் எல்லா காரியம் பண்றேன். கெட்டதானாலும் இது நான் தான் பண்றேன், நல்லதானாலும் நான் தான் பண்றேன். ஸோ இட் டேக்ஸ் தட்
ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி பண்றது. அதே போல இதுவும் என்ன நினைக்கிறதுன்னா, தன்னை மட்டுமே செயலாற்றுபவனாக கருதுபவன் விஷயங்களை உள்ளபடி உள்ளது அது காண முடியாது. சோ அந்த ஆத்மாக்கு என்ன தெரியணும்? இந்த 5 காரணங்களை வச்சுதான் நம்ம வந்து ஒரு காரியமே செய்ய முடியும். அது இல்லாம வந்து நான் சொந்தமா என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அந்த ஆத்மா புரியணும். அப்ப இதெல்லாம் படிச்சாதான் நம்ம ஆத்மானா நம்மதான். நமக்கு இதெல்லாம் புரியணும்னாக்கா இதெல்லாம் படிச்சாதான் முடியும். அவன் நிச்சயமா அந்த மாதிரி உள்ளவன் தான் நிச்சயமாக அறிவுடையவன் அவன். அதர்வைஸ் இஸ் நாட் அ இன்டெலிஜென்ட் மேன். அவனுக்கு வந்து அறிவில்லைன்னு சொல்லணும். ஞானம் ஏயம் பிரதிஜ்ஞாதா த்ரிவிதா கர்ம சோதனா கரணம் கர்ம கர்தேதி த்ரிவித கர்ம சங்கிரஹ. அறிவு அறியப்படும் பொருள் சேம் தான் சொன்னேன் இல்லையா, சம்மரி மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டீப்பா போக மாட்டா. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அதை தொட்டு இந்த சாப்டருக்கு இதை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் தொட்டு இந்த 18 சாப்டர் கெட் கம்ப்ளீட்டட். அறிவு, அப்புறம் அறியப்படும் பொருள், அறிபவன் ஆகிய மூன்றும் செயலை தூண்டுபவை. இது என்னது அறிவு? ஒரு செயல் பண்றேன், இங்க இருந்து இஸ் பிளேயிங் சம் டாஜ் பாலோ வாட் எவர், இல்ல இது என்னது இந்த பாஸ்கெட் பால் வாட் எவர், அவன் பண்றதுக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் அறிவு வேணும். எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு அந்த அறிவு வேணும். அறியப்படும் பொருள் என்னது? அந்த இலக்க நோக்கி அது வச்சு. பாகியலட்சுமி மாதா மியூட் பண்ணிடுங்களேன், ரொம்ப சத்தம் வருது ப்ளீஸ். அப்புறம் அறியப்படும் பொருள், அப்புறம் அறிபவன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறவன் யாரு? அந்த மூன்றும் செயலை தூண்டுபவை. அது மாதிரி தெரிஞ்சாதான் வந்து அவனுக்கு செயல் பண்ண தூண்டும். he will be able to வந்து அந்த செயலை பண்ணறதுக்கு முடியும். புலன்கள் செயல் செய்பவன் ஆகிய மூன்றும் செயலை உண்டாக்குபவை. இந்த புலன்களை வச்சுதான் இந்த செயலை வந்து அவனால பண்ண முடியும். செய்பவனும் வேணும். ஐ வில் ஐ திங்க் நான் வந்து அந்த இது போட்டு விடுறேன்னா, பபிதா மாதாஜி அன்மியூட் அந்த ஒரு இது போட்டு விடுறேன்னா. ஒரு நிமிஷம், அது கிருஷ்ணா தெரிய மாட்டேங்குது எனக்கு. அது எங்க அந்த இதுல இருக்கு? ஐ நார்மலி டோன்ட் டு இட் இல்லையா? எங்க இருக்குமா அது? மியூட் ஆல் participants to unmute themselves. அதுக்கு அன்கிளிக் பண்ணிடுறேன். எஸ், இப்ப எல்லாரும் மியூட்ல இருப்பீங்க. இப்ப உங்களுக்கு ஏதாவது பேசணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணாதான் உங்களுக்கு வாய்க்க. நார்மலி நான் இதெல்லாம் போட மாட்டேன். கிளாஸ் வில் பி ஓப்பன், எல்லாரும் பேசலாம் அப்படின்னு. ஆனா இப்ப சில பேர் தெரிய மாட்டேங்கிறது. they keep அதை வந்து அன்மியூட் பண்ணிட்டே இருக்கு. அது வந்து சத்தம் எனக்கு பெருசா கேட்கறது, உங்களுக்கு எல்லாம் கேட்கறதா தெரியாது. எனக்கு அது ஒரு ஃப்ளோ வந்து டிஸ்டர்ப் ஆயிடுறது. அப்ப நான் உங்களுக்கு எல்லாம் பிளாக் பண்ணிட்டேன். உங்களோட நீங்க நினைச்சா பேச முடியாது. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அப்ப நம்ம வந்து பேசலாம். இதை நினைவு பண்ணுங்க. எனக்கு கிளாஸ் முடியும் போது நான் வந்து திரும்பி சொல்லுங்க எனக்கு இது நினைவு. அன்லாக் பண்ணுங்க, லாக் பண்ணிருக்கீங்க, அன்லாக் பண்ணுன்னு சொல்லணும். ஓகே. புலன்கள் செயல் செய்பவன் ஆகிய மூன்றும் செயலை தூண்டுபவை, செயலை உண்டாக்குபவை. இது வந்து தூண்டுபவை. எது தூண்டுபவை? முதல்ல அறிவுவனம், அறியப்படும் பொருள் அண்ட் அறிபவன் யாரு? இதெல்லாம் அறிபவன் யாரு? இந்த ஆத்மா தான். அது வந்து செயலை தூண்டுவதற்கு அது வேணும். புலன்களை வைத்து செயல் பண்றோம். அந்த செயல் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும், செய்பவன் வேணும். இதுதான் மூன்றும் செயலை உண்டாக்குபவை. செயல் பண்ணணும்னு இந்த மூணும் வேணும். கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்காது, அவ்வளவுதான். அது ஒரு மாதிரி தொட்டா போல இருக்கும். அப்புறம் அந்த சாப்டர் ஆயிடும். அது இந்த சாப்டர் இல்ல, இந்த டாபிக் முடிஞ்சு வேற இது போயிடலாம். அப்புறம் ஞானம் கர்ம ச கர்த்தா ச த்ரிதைவ குணபேததஹ ரோச்சதே குண சங்க்யானே யதாவச்ணு தான்யபி. அடுத்தது சர்வபூதேஷு ஏனைகம் பாவமப்யயமீக்ஷதே அவிபக்தம் விபக்தேஷு தஜ்ஞானம் வித்தி சாத்விகம். எஸ், ஜட இயற்கையின் 3 வேறுபட்ட குணங்களுக்கு ஏற்ப எனது 3 குணங்கள் தெரியும். நம்ம நேற்று ஃபுல்லா அதுதான் பார்த்தோம். ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம். அதுக்கு ஏற்ப வந்து அறிவு, செயல், செய்பவன் ஆகியவற்றிலும் 3 வகைகள் உள்ளன. தற்போது அவற்றை என்னிடமிருந்து கேட்பாயாக. இதுவும் பகவான் சொல்றார். உயிர்வாழிகள் எண்ணற்ற உருவமாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் இதெல்லாம் உயிர்வாழி தான். எண்ணற்ற 84 lakh ஸ்பீஷிஸ் இருக்கு. அவ்வளவு ஸ்பீஷிஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த மாதிரி பிரிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை பிரிக்கப்படாத ஆன்மீக இயற்கையாக எந்த அறிவின் மூலம் ஒருவன் காண்கின்றானோ, என்னதை காண்கின்றான்? எல்லா இதுலயும் ஒரு இது ஆத்மா டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா எல்லாரும் உடல்ல பரமாத்மா இருக்கான். ஒரே பரமாத்மா தான் எல்லா உடல்லையும் இருக்காரு. அது வந்து நல்லா புரிஞ்சுக்கிறோம். என்ன ஆகும்? யார் இந்த அறிவின் மூலம் இதை வந்து புரிஞ்சுக்கிறானோ, காண்கின்றானோ, அந்த அறிவு சத்துவகுணத்தில் இருக்கும் அறிவாகும். சத்துவகுணத்தில் இருக்கிறவனுக்கு தான் இது ஒரு நாலேஜ் இருக்கும் அப்படின்னு. ஜெனரலி எல்லாருக்கும் இருக்கும். ஆனா குதர்க்கமா பேசிட்டு இந்த மாதிரி ரெகுலரா வராதிட்டு என்ன போய் கிருஷ்ணா அந்த மாதிரிலாம் பேசுறவங்க இருக்காங்க. இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு கேட்டேன், இன்னைக்கு கூட நான் கேட்டேன். எங்கிட்டயே அந்த மாதிரி எங்கிட்டயே நானும் பெரிய இது கிடையாது, தெரியும். ஐ மீன் இஸ்கான் நான் டீச்சிங் பண்ணி அப்போ ஒரு மாதிரி குதர்க்கமா சொன்னாங்க. நம்ம என்ன அந்த இடத்துல விலகி போயிட்டோம். நம்ம சொல்லி புரியறாங்க. நம்ம ஞானி கிடையாது. அப்ப என்னது?
நமக்கு கான்பிடன்ஸ் இருக்கு, நம்ம என்ன பண்றோம் கரெக்டா பண்றோம்னு. அவங்க வந்து இதுதானா வை நாட் வே அதர் காட் அப்படின்னு வேற டாபிக் இப்ப எடுத்து நான் அப்புறம் எனக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாம இருந்துட்டேன். அதுக்கப்புறம் வேற டாபிக்ல போயிடுது. சோ அதை வந்து இப்ப நினைவு கூடுறேன். நான் வந்து அந்த மாதிரி வந்து யார் நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க சத்துவகுணத்துல இருக்காங்க. அல்லாதவங்க வருவாங்க, அவங்களும் சத்துவகுணத்தை வந்து போனமே இந்த இதெல்லாம் கடந்து போனோம் நமக்கு. சோ வருவாங்க, அவங்க பின்னாடி வருவாங்களா. எஸ், அடுத்தது पृथक्त्वेन तु यज्ञानं नानापावान् पृथक्विदात् वेति सर्वेषु भूतेषु तज्ஞானம் வித்தி ராஜசம். ரஜோகுணத்துல இருக்கிறவங்களோட புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு. यत्तु कृत्स्नवते कस्मिन् कार्ये सक्तमहैतुकम् अतत्वार्थवतल्पं च तत्तामसம் உதாகிருதம். ராஜசி குணம் தாமசி குணம் அவங்களோட அறிவு எப்படி இருப்பாங்க. எந்த அறிவின் மூலம் வெவ்வேறு உடல்களில் வெவ்வேறு விதமான உயிர்வாழிகள் இருப்பதாக ஒருவன் காண்கின்றானோ அந்த அறிவு ரஜோகுணத்தில் இருப்பதாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். என்ன நினைக்கிறானோ அவன் என்ன ரஜோகுணத்துல இருக்கிறவன் என்ன பண்றான், ஒரு உடல்லயும் ஒரு பரமாத்மா இருக்கார். இது ஆத்மா வேற வேறதான், கரெக்ட் தான். ஆனா பரமாத்மா ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்காங்க. சோ அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச போல எல்லாம் வழிபடுவாங்க. இப்ப இது என்னது, பணத்தை வழிபடுறாங்க. அவங்களுக்கு வந்து எனக்கு அதுதான் பிடிக்கும், பணத்தை வழிபடுறது சம்திங் அந்த மாதிரி இருக்கும். சோ அவங்க வந்து வேற வேற ஒருத்தர் உனக்கு அந்த மாதிரி விதிச்சிருக்கா, நீ கோயிலுக்கு போ, நீ வழிபடி, எனக்கு இதுதான் கொடுத்துருக்கேன், மீன்ஸ் எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் இதை பண்றேன் அப்படின்னா. சோ வெவ்வேறு விதமான உயிர்வாழிகள் இருப்பதாக ஒருவன் காண்கின்றானோ அந்த அறிவு ரஜோகுணத்தில் இருப்பதாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த தமஸ்ல இருக்கிறவங்க என்னது, எந்த அறிவின் மூலம் உண்மையை பற்றிய அறிவின்றி ஒரே விதமான செயலில் பற்றுதல் கொண்டு அதையே எல்லாமாக அறிகின்றானோ அதுதான் அவன் வாதிடுவான். இதுதான் கரெக்ட், அவன் தான் கிரேட்டுங்கிறப்பலையும் அவன் வாதாடுவான். அவன் வந்து அந்த மாதிரி அறியாத்தனத்துல இருந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் வாதாடுறவங்க வந்து இது தமோ குணத்தில், அந்த அற்பமான அறிவு தமோ குணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. அப்புறம் பொருள் இயற்கை முறைகளின் அடிப்படையில் 3 வகையான செயல்கள். நியத்தம் சங்கரஹிதமரா சான்ஸ்கிரிட்ட பார்த்து தமிழ் கடுபட 18.23. நான் எவ்ரி டைம் ஐ ட்ரை, இல்ல இப்போது நல்லா படிக்கணும் தமிழ், அப்படி எப்படி வராது அப்படின்னு முடிய மாட்டேங்குது. நியதம் சங்கரஹிதம் நியதம் சங்கரஹிதம் அராக துவேஷித கிருதம் அஃபல பிரேத்சுனா கர்ம யத்தத் சாத்விகம் உச்யதே. கரெக்ஷன் பண்றேன். எந்த ஒரு செயல் ஒழுங்குபடுத்தப்பட்டு பற்றின்றி விருப்பு வெறுப்பின்றி பலனை எதிர்பார்க்காமல் செயல்படுகின்றதோ அது சத்துவகுணத்தின் செயல் என்று எனப்படுகிறது. என்னது, முதல்ல எதிர்பார்க்க மாட்டான், அப்புறம் டோட்டலி வந்து ஒரு ரிச்சுவலிஸ்டிக்கா பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். கரெக்டா அது வந்து தீஸ் ஆர் த ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ், ஐ நீட் டு ஃபாலோ பண்ணாதான் வேணும் அந்த மாதிரி. அப்புறம் பற்றின்றி விருப்பு வெறுப்பு எல்லாம் இல்ல, பலனையும் எதிர்பார்க்காம செய்யலாமோ அதெல்லாம் சாத்விக குணம். ஆனால் எந்த ஒரு செயல் ஆசைகளை திருப்தி செய்வதற்காக நம்ம புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம வந்து பண்றோமோ பெரும் முயற்சியுடன், அதுவும் இந்த ஈஸியாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் திருப்திப்படுத்த பண்ணும் அகங்காரத்துடன் நான் பண்றேன், அந்த மாதிரி வந்து வேற யாரும் பண்ண முடியாது, என்னாலதான் முடியும், அந்த மாதிரி செய்கிறானோ அந்த செயல் ரஜோகுணத்தின் செயல் என்று கூறப்படுகிறது. அப்புறம் இதனை எடுத்து காங்கிரஸ் இது 2 தான் கொடுத்துருக்கு. ஓகே, ராஜசம் அண்ட் சாத்விக் தான் கொடுத்துருக்கு. பொருள் இறக்கின் முறையில் 3 முறைகள்ல இது வந்து தாமசம் உச்சத்தை. எஸ், அனுபந்தம் க்ஷயம் ஹிம்சாம் அனபேக்ஷ்ய ச பௌருஷம் மோகாதாரப்யதே கர்ம யத்தாமசம் உச்யதே யத்தத்தாமசம் உச்யதே. எந்த ஒரு செயல் எதிர்கால பந்தத்தையும் மற்றவர்களுக்கு இழைக்கப்படும் துன்பத்தையும் கருத்தில் கொள்ளாமல் சாஸ்திர விதிகளை புறக்கணித்து மயக்கத்தில் செயல்படுகின்றானோ அந்த செயல் தமோ குணத்தின் செயல்களாக கூறப்படுகிறது. எந்த மாதிரி செயல், எதிர்கால பந்தத்தையும் மற்றவர்களுக்கு இழைக்கப்படும் துன்பத்தையும் கருத்தில் நம்ம இப்போ ஒரு செயல் பண்றோம், அது வந்து எதிர்காலத்துல நமக்கு ஒரு பிரதிபலன் கிடைக்கும், ஒரு ஆக்ஷன் ஹஸ் இட்ஸ் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன், அதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டான். he will do what he likes to do. அந்த மாதிரி எனக்கு இதுதான் தெரியும், நான் இதுதான் பண்ணுவேன் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான், அனுபவப்பட்டும் புரிஞ்சுக்க மாட்டான். அந்த மாதிரி இருக்கிறவன் வந்து அவன் வந்து எதிர்காலத்துல எனக்கு வந்து இது துன்பம் தானே தெரியாது, பட் அவன் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் என்னது, முன்னோர்கள் நம்ம இந்த காரியம் பண்றதுனால வேறொரு ஆளுக்கு வந்து கஷ்டம் வருதுன்னு அது கூட அவனுக்கு புரியாது, இல்ல புரிஞ்சன் பண்றாங்களா தெரியாது. பட் இது வந்து மற்றவர்கள் இழைக்கப்படும் துன்பத்தை கருத்தில் கொள்ளாமல் ஐ எம் நாட் பாதர், எனக்கு இது பிடிக்கும் நான் பண்றேன், செல்ஃப் இது என்னது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து
அந்த மாதிரி அப்புறம் என்னது சாஸ்திர விதிகளை புறக்கணித்து மயக்கத்தில் ஒரு இதுல இருக்கும், மயக்கத்தை செய்கிறானோ அந்த செயல் தமோ குணத்தில் செயலாப்படுகிறது. மயக்கம்னா என்னது, அவனும் மனக்கோட்டையில அவனோட இதுலயே இருக்கும், அந்த உலகத்திலேயே இருக்கும். So to some extent selfish சொல்லலாம். தன்னோட உலகம்னா என்னது, நான் என்னோட உலகத்துல இருக்கேன், ஐம் ஹாப்பி இன் மை உலகம் அப்படி. ஆனா தப்பான காரியம் பண்ணும். அப்புறம் இது என்னது, தொழிலாளர்கள், பிசினஸ் பீப்புள், 3 வகையான தொழிலாளர்கள். யாரையும் விடல பகவான், எல்லாரையும் போட்டு ஒரு அலசிட்டார். அப்புறம் இதுதான் ஸ்லோகம். முக்த சங்கோ அனஹம்வாதி பிரத்யுத்சாஹசம் மன்விதः சத்ய சித்தயோர் நிர்விகாரः கர்த்தா சாத்விக உச்யதே ராகி கர்ம ஃபல பிரேப்சுர் லுப்தோ ஹிம்சாத்மகோ அசுஷி ஹர்ஷ சோகான்வித கர்த்தா ராஜச பரிகீர்த்திதः. அப்ப இதை என்ன கொடுத்திருக்க, எவன் ஒருவன் இயற்கை குணங்களின் தொடர்பின்றி அகங்காரமின்றி உற்சாகம் மற்றும் மன உறுதியுடன் வெற்றி தோல்விகளை பொருட்படுத்தாது தனது கடமைகளை செய்கிறானோ அத்தகைய செயலாளி சாத்வ குணத்தில் இருப்பவனாக கூறப்படுகிறார். ரொம்ப லாப நட்சத்திரத்துக்குலாம் இது பண்ண மாட்டான், வரது லாபம், வரலையா ஓகே ஐ வில் மேக் அப் லேட்டர், அந்த மாதிரி ஒன்னும் தொடர்பு கிடையாது. இயற்கை குணங்களின் தொடர்பின்றினா என்னது, இயற்கை குணம் இந்த ரஜகுணம் அதெல்லாம் ஒன்னும் தொடர்பு இல்லாம அவன் அவனோட டியூட்டி ஒழுங்கா பண்ணிட்டு இருப்பான். அகங்காரம் நான் தான் பண்றேன் அது கிடையாது, உற்சாகம் ரொம்ப இதெல்லாம் கிடையாது, நான் என்னாலதான் செய்ய முடியுது, அந்த மாதிரி அந்த ஒரு இது இல்லாம அவன் பாட்டு பண்ணிட்டு இருப்பான். மற்றும் மன உறுதியுடன் வெற்றி தோல்விகளை பொருட்படுத்தாத தனது கடமைகளை செய்யறான். அப்புறம் 2வது என்னது, ரஜகுணத்தை எவன் ஒருவன் தனது உழைப்பின் பலன்களில் பற்றுதல் கொண்டு அந்த பலன்களை அனுபவிக்க விரும்பி பேராசை கொண்டு எப்போதும் பொறாமையுடன் தூய்மையின்றி இன்பத் துன்பங்களால் பாதிக்கப்படுகின்றானோ அத்தகைய செயலாளி ரஜோகுணத்தில் இருப்பதாக கூறுகிறேன். என்னது, நான் தான் பண்றேன், எனக்கு அதுல பேரு வேணும், புகழ் வேணும், இல்ல எனக்கு வேணும், ஏதோ சம்திங் ஐ நீட், நான் பண்றதுக்கு எது பிரதிபலன் எனக்கு வேணும், அந்த ஒரு ஆர்வத்தோட பண்றோம். அப்புறம் பேராசையும், அந்த ஆர்வம் மாத்திரம் இல்ல, வேற யாரும் முன்னுக்கு வரக்கூடாது, நான் முன்னுக்கு போகணும், அந்த மாதிரி பேராசை எல்லாம் எனக்கு வரணும். அண்ட் பொறாமை பேராசை இதெல்லாம் தூய்மையின்றி இந்த மாதிரிலாம் யார் பண்றாங்களோ இன்பத் துன்பங்களால் பாதிக்கப்படுகின்றனோ அவன் ரஜோகுணத்தை. எஸ். அப்புறம் யாரு, தமோ குணத்துக்கார இப்படி இருக்காங்க. அயுக்த பிராகிருத ஸ்தப்தஹ ஷட்டோ நைஷ்கிருதிகோ அலசஹ விஷாதி தீர்க்க சூத்ரீச்ச கர்த்தா தாமச உச்யதே. எவன் ஒருவன் சாஸ்திர விதிகளுக்கு எதிரான செயலில் எப்போதும் ஈடுபட்டு எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கும், இவா பண்றதுக்கு எஸ்பெஷலி ரஜோகுணத்தோட ஃபுல் ஆப்போசிட் இவன் இருக்கும். எவன் ஒருவன் சாஸ்திர விதிகளுக்கு எதிரான செயலில் எப்போதும் ஈடுபட்டு பௌதிகவாதியாக, பிடிவாதக்காரனாக, ஏமாற்றுபவனாக, பிறரை அவமதிப்பில் நிபுணனாக, சோம்பேறியாக, எப்போதும் வருத்தம் தோய்ந்தவனாக, என்ன சொல்றது பாக்கி இல்லை, எல்லாம் சொல்லியாச்சு, மற்றும் காலந்தாழ்த்துபவனாக, அதுவும் இது படிச்சதுல இருந்து விங்ஸ் அண்ட் மை ஹெட், ஏதோ நான் அப்புறம் பண்ணலாம்னாக்க இம்மிடியேட்டா சொன்னேன், என்ன நீ எந்த குணத்துல இருக்க அப்படின்னு கேட்டுடுவேன் நானே. வேண்டாம் நான் அந்த குணத்துல இல்ல, பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனா நிறைய விஷயங்கள் நம்ம ப்ரோகாஸ்டினேட் பண்ணிட்டே இருப்போம், இன்னும் இப்ப அவசரம் இல்லையா, இருக்கு இதை பண்ணிடுறான், இதை அப்புறம் பண்ணலாம், எல்லாமே தாட் வரும், எதுதான் பண்றது முதல்லன்னு. அப்ப இந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது இது அப்புறம் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் தோணும், நீ என்ன உன்னைய ஏமாத்திக்கிறியா, நீ எந்த குணத்துல இருக்கான்னு, அந்த மாதிரி நம்ம தோணும். நம்ம ப்ரோகாஸ்டினேட் பண்ண நம்ம இன்னைக்கு என்ன நாளை அது ஹிந்தியில சொல்லுவாங்க, எனக்கு தமிழ்ல தெரியாது, கால் கரேசோ ஆஜ்கர் ஆஜ் கரேசோ அப், அப்படி நாளைக்கு பண்றது இன்னைக்கு பண்ணு, இன்னைக்கு பண்றது இப்பவே பண்ணு அப்படின்னாக்கும் சொல்லுவா. சோ அந்த மாதிரி காலம் தாழ்த்தாமல் எது பண்ணினாலும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு பண்ணிடணும், அந்த மாதிரி பண்ணணும், அதுதான் நல்ல குணம். ஆனா இவன் அந்த மாதிரி பண்ண மாட்டான், மற்றும் காலம் தாழ்த்துபவனாக இருப்பான், உள்ளானோ அத்தகைய செயலாளி தமோ குணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. அப்புறம் முறைகளை அடிப்படை 3 வகையான நுண்ணறிவு, இன்டெலெக்ட் எப்படி இருக்கும். பிரிதாவின்மை இருக்கே ஸ்லோகம். பிரவருத்திம் ச நிவృத்திம் ச கார்யாகார்யே பயாபயே பந்தம் மோக்ஷம் சயா வேதி புத்தி சா பார்த்த சாத்விகி. சத்துவகுணத்துல உள்ளவன்னு பார்க்கலாம். பிரிதாவின் மைந்தனே, செய்யத்தக்கது எது, செய்யத்தகாதது எது, பயப்படத்தக்கது எது, பயப்படத்தகாதது எது, பந்தப்படுத்துவது எது, விடுதலை செய்விப்பது எது, செய்வது எது ஆகியவற்றை அறியக்கூடிய புத்தி யாருக்கு இருக்கும், சத்துவகுணம் தான் தெரியும். ஏன்னா அவன் ஸ்கிரிப்சர்ஸை ஃபாலோ பண்றான், அவன் கரெக்டா அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும்போது எல்லாம் தெரிஞ்சுவான். அதனால நம்ம திரும்பி இதெல்லாம் இதுலயே நம்ம படிக்கணும்னாக்கா வில் கெட் த கிளாரிட்டி, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இன்னைக்குதான் ஒரு மாதிரி ஆயிடுது அந்த மாதிரி பேசும்போது. நம்ம ஈகோலாம் நமக்கு ஹர்ட் பண்றப்பல ஒண்ணு எடுத்துக்க வேண்டாம், அவனுக்கு புத்தி அவ்வளவுதான் சொல்லிட்டு ஜஸ்ட் கோ, அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இட் டிட்ன்ட் ஹர்ட் மீ. இல்லாட்டா இதுக்கு முன்னாடி 2 years முன்னாடி இருந்தா வாதாடி இருப்பேன், அது எப்படி நீ இப்படி சொல்லலாம் அப்படின்லாம் வாதாடி. இப்ப அப்படி இல்லை, ஒரு பக்குவம் வந்துட்டு நினைக்கிறேன். பகவத்கீதை இவ்வளவு ஒரு படிச்சதுக்கு கொஞ்சம் ஒரு பக்குவம்
ஜஸ்ட் அவாய்ட் சச் பீப்புள், அவ்வளவுதான். எஸ், அப்போ அது வந்து சாத்விக குணத்துல இருக்கு. ஓகே, அப்புறம் என்னது? அதான் ரஜோகுணம் தமோகுணம். யயா தர்மம் அதர்மம் ச காரியம் ச காரியமேவ ச அயதாவத் பிரஜானாதி புத்தி சா பார்த்த ராஜசி. அப்புறம் இது வந்து ராஜசி. இது வந்து தாமசி எப்படி பண்றான்? அதர்மம் தர்மம் இதியா மன்யதே தமசாவிருதா சர்வார்த்தான் விபரீதாம்ச புத்தி சா பார்த்த தாமசி. இதுல என்ன அர்த்தம் கொடுத்திருக்குன்னா, பிரிதாவின் மகனே, தர்மம் அதர்மம், செய்யத்தக்க செயல் செய்யத்தகாத செயல், இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாட்டை அறிய இயலாத புத்தி. முதல்ல சாத்விகத்துல எப்படி அவனுக்கு நல்லா வேறுபாடு தெரியும், இவனுக்கு வந்து வேறுபாடு தெரியாது. அந்த மாதிரி இல்ல, அவனுக்கு புத்தி கிடையாது. அவன் வந்து ரஜோகுணத்துல இருக்கான். இவனும் அதே மாதிரி தான், இவனுக்கு புரியாது. ஆனா ஸ்கிரிப்சரே ஃபாலோ பண்ணதுனால புரியாது. இவன் என்னது அறியாமையில, அறியாமை மற்றும் இருளின் மயக்கத்தின் கீழ் தர்மத்தை அதர்மம், இவன் அதை விட தர்மத்தை அதர்மமா நினைப்பான். ஏன்னா அவன் தான் வாதாடுவாரு. ரொம்ப தான் பிடிச்ச முயலுக்கு 3 கொம்பா என்னவோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவன் நினைப்பான். தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் அறிந்து எப்போதும் தவறான வழியில் முயற்சி செய்யும் புத்தி பார்த்தனே தமோ குணத்தில் இருப்பதாகும். அந்த மாதிரி இவனுக்கும் இதுவும் அறியாமதான், இதுவும் அறியாமைதான். ஆனா இவன் வாதாடுவான், நான் நினைக்கிறது கரெக்ட் அப்படின்னு வாதாடுவான். எஸ். அப்புறம் பொருள் இயற்கை முறைகள் அடிப்படையில் 3 வகையான தீர்மானம். இது வந்து டிசிஷன் மேக்கிங்ல. திருத்யா யயா தாரயதே மன பிராணேந்திரிய கிரியாக யோகே நாவியபிசாரிண்யா திருதீசா பார்த்த சாத்விகி. பிரிதாவின் மைந்தனை உழைக்க முடியாததும் யோக பயிற்சியால் நிலையாக பாதுகாக்கப்படுவதும். என்னெல்லாம் யோக பயிற்சி? அந்த மிஸ்டிக் பவர் சொல்லுவேன், அதெல்லாம் நல்ல மிஸ்டிக் யோகா பயிற்சி. பகவான் குறித்த அந்த ஒரு தியானத்துல அப்படியே நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது என்னன்னா அந்த ஒரு பவர் சொல்லணும். ஆனா அது வந்து இது கொஞ்சம் கடினமா இருக்கும், அந்த ப்ராசஸ் எல்லாம் கடினமா இருக்கும். அப்ப நமக்கு பகவத்கீதால என்ன இந்த இதுல சொன்னாங்க, 6th சாப்டர்ல பெட்டர் டு டூ, நம்ம பக்தி யோகால நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணலாம். யோகிக் பவர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்றதை விட பக்தியில பண்ணும்போது என்னன்னாக்கா, நம்ம ஜபம் இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு அந்த தியானம் பண்ணிடுவோம். அந்த மூக்கு நுனியில தான் பார்க்கணும், அந்த நாசி துவாரத்தை அதெல்லாம் எழுதியிருக்கு. அதுல அந்த மாதிரி எல்லாம் பண்றது கொஞ்சம் கடினமா இருக்கும். மூச்சை நிறுத்தி வச்சு ப்ராசஸ் பண்ணணும், அதெல்லாம் கடினம். அது வந்து நம்ம ஜப்பாலேயே நமக்கு அதெல்லாம் வந்துடும். ஆனா பக்தி யோகம் இஸ் பெட்டர் அப்படின்னு முடித்தாங்க. அப்போ சோ இந்த யோகா பயிற்சினா நம்ம அஷ்டாங்க யோகான்னு நினைச்சுக்கலாம். ஏன்னா அதுலதான் வந்து தியானத்தோட பண்றாங்க. நிலையாக காக்கப்படும். என்ன திரும்பி பிடிக்கணும். பிரிதாவின் மைந்தரை உடைக்க முடியாதது என்னது? சிலர்லி வந்து அந்த நம்ம என்ன நினைத்துட்டு இருக்கோமோ, நம்ம என்ன தீர்மானம் பண்ணிருக்கோமோ அதை வந்து யாருமே எடுக்க முடியாது, தகற்றி எறிய முடியாது. சம் வேர்டு உண்டு அந்த மாதிரி. யோக பயிற்சியால் நிலையாக பாதுகாக்கப்படுவதும் மனம், வாழ்வு மற்றும் புலன்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்துபவனாக மன உறுதி. அந்த மாதிரி நல்ல மன உறுதி, திருட நிச்சயா அப்படின்னு அந்த வேர்ட் எல்லாம் வரும். அது யாருக்கு வரும்? சத்துவகுணத்துல இருக்கிறவங்களுக்குதான் வரும். எந்த மன உறுதியின் மூலம் ஒருவன் அறம், பொருள் மற்றும் இன்பத்தின் பலன்களின் மீது பற்றுதல் கொண்டுள்ளானோ, அர்ஜுனா, அத்தகைய மன உறுதி ரஜோகுணத்தை சார்ந்தது. இது ஒரு மாதிரி சிமில் தான். ஆனா இவன் வந்து பற்று இல்லாம பண்ணுவோம், இவன் வந்து பற்றுடன் பண்ணுவேன். அவனுக்கு வந்து அது ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. நான் பண்றேன் எல்லாரும் பாருங்க, நான் ஒரு தானம் கொடுக்குறேன் எல்லாரும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஒருத்தருக்கு தானம் கொடுத்தாலும் இந்த கை கொடுக்கல, இந்த கை தெரியக்கூடாது அப்படின்னு வாயால 10 பேருக்கு சொல்லி எல்லாம் இது அசிங்கமா போயிடும். அப்புறம் என்ன சொல்லாருங்க, உங்ககிட்ட இவ்வளவு இருக்கு, இவ்வளவுதான் கொடுத்தியாம்பா, அது வேற கேட்டு வாங்கிக்கணும். அதை விட நம்ம ஏதோ யாருக்கு தெரியாம நம்ம கொடுத்துட்டு நம்ம படு பகவான் தெரியும் நம்ம தானம் கொடுக்குறோமா என்ன பண்றோம் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இருக்கும். சத்துவகுணத்தை இருக்கணும், ரஜோகுணத்தை இருக்கணும். பேரு புகழுக்கு வேண்டி அவன் தானம் பண்றதெல்லாம் தம்பட்டம் எடுத்து காட்டுறோம். எஸ். அப்புறம் வந்து இது தாமசி. யயா ஸ்வப்னம் பயம் சோகம் விஷாதம் மதம் ஏவச்ச நவிமும்சதி துர்மேதா திருதீசா பார்த்த தாமசி. பிரிதாவின் மைந்தனே, கனவு, பயம், கவலை, வருத்தம். கனவுனா இதுதான் மனக்கற்பனை தான். எப்பவுமே ஒரு இதுல இருக்கும், லாஸ்ட் அண்ட் இதுல டிரான்ஸ் தான் ஒரே மனக்கோட்டையில இருக்கும். பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம்னா பகவான் பேர்ல நம்பிக்கை இல்லைன்னா பயம் தானே வரும். கவலை, நாளைக்கு என்ன ஆகுமோ என்ன பகவான் இருக்காரே பார்த்துக்கிற அந்த நம்பிக்கை இருக்காது. வருத்தம், எப்பவும் சேட் அண்ட் வருத்தம் தோய்ந்த நிலை. மயக்கம் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டு செல்ல இயலாத அறிவற்ற மன உறுதி தமோ குணத்தில் இருப்பதாகும். அவன் வந்து அந்த மாதிரி ஒரு இதுல வந்துடுவான். எப்போ ஒரு டிப்ரெஸ்ட் அண்ட் இதுல இருக்கும், ஒரு என்ன இந்த மனசு உளைச்சல் அதுல இருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து ஒண்ணும் தெரியாது, கிளாரிட்டி இல்லை. எஸ். இப்ப இதுல என்ன கொடுத்திருக்கு? பொருள் இயற்கை முறைகளின் அடிப்படையில் 3 வகையான மகிழ்ச்சி. 1 minute, I'll just have a little water.
यत्तक्रे विषमिव परिणामे अमृतोद्भवम् अमृतोपमम् तत्सुखं सात्विकं प्रोक्तम् आत्मबुद्धि प्रसादजम् विषयेन्द्रिय संयोगात् यत्तदग्रे अमृतोपमम् परिणामे विषमिव तत्सुखं राजसंस्मृतम् यदग्रे चानुबन्धे च सुखं मोहानम् आत्मनः निद्रालस्य प्रमातोत्तम தத்தாமசம் உதாகிருதம். 3 இதுவும் கொடுத்திருக்கு. இந்த 3 இதுவும் பார்த்துடலாம். ஆரம்பத்தில் விஷத்தை போன்று இருந்தாலும் இறுதியில் அமிர்தத்தை போன்றதும் தன்னுணர்விற்கு ஒருவனை எழுப்புவதுமான சுகம் சத்துவ குணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. இது என்னது விஷம் போல அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இப்ப நம்ம கிளாஸ்ல நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துக்கலாம், மங்களாத்தி பாருங்க, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அது 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்க சொல்றாங்க. நான் படுத்துக்கிறதே 1 மணிக்கு. 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும்னா ஏதோ ஒரு நாளைக்கு எந்திரிக்கலாம், தீபாவளினா எந்திரிக்கலாம், எங்கேயோ ஊருக்கு போறோம்னா எந்திரிக்கலாம். பட் எல்லா நாளைக்கெல்லாம் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டங்கிறதுதான் விஷம் மாதிரி இருக்குமா, முடியறது இல்லை, என்னால முடியாதுப்பா, முடியாது விஷம் மாதிரி இருக்கும். அது ஜப்பா பண்ணுங்கிறான்னு ஒரு ஜப்பா பண்ணி முடியும் 10 நிமிஷம். இவங்கெல்லாம் என்ன 10 டைம் பண்றாங்களாம், 15 டைம் 16 டைம் எல்லாம் பண்றீங்களா, என்ன பைத்தியமா, எல்லா வேலையும் விட்டுடு, அந்த மாதிரிதான் தோணும். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் தான் தோணும். ஏன்னா அதோட என்ன அனுபவம் இருக்குன்னு அனுபவம் படாதைக்கு இருக்கிறது வரைக்கும் அந்த ஒரு தோணல் இருந்துட்டே இருக்கும். once you start experiencing இதுல என்ன ஒரு ஆனந்தம் இருக்கு, இதுல என்ன பெனிஃபிட் இருக்குன்னு ஆரம்பிச்சோம்னா அப்ப நமக்கு புரிஞ்சு போயிடும். அப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் ஃபாலோயிங் ஆன்மீகத்துல கொஞ்சம் நாட்டம் உண்டு. அதே ஆரம்பத்தில் விஷமாக தோன்றும், ஆனா என்னது அப்புறம் பழக பழக அது வந்து இறுதியில் அமிர்தத்தை கொடுத்தோம். அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவங்க அப்புறம் வந்து ஒருவனை தன்னுணர்விற்கு ஒருவனை எழுப்புவதுமான சுகம். நான் யாரு, ஃபைனலி அதை தான் நம்ம படிக்கணும் இல்லையா. இந்த ஹிஸ்டரி, ஜியோகிராபி, சயின்ஸ், மேத்ஸ், ட்ரிக்னோமெட்ரி, கால்குலஸ் எல்லாம் படிச்சுட்டு என்ன ஒரு ஜாபுக்கு போறோம், பணம் சமைக்கிறோம், அதுதானே தவிர ஆத்மானா என்னதெல்லாம் தெரியலன்னாக்க லைஃபே வேஸ்ட். ஹியூமன் பீயிங் லைஃப் இஸ் பீங் வேஸ்டட் அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி ஆத்மாவை உணர்ந்து அது மாதிரி படிக்கிறது, இதுதான் வந்து சாத்விக குணம். எந்த சுகம் புலன்களும் புலனின்ப பொருள்களும் தொடர்பு கொள்வதால் அடையப்படுகின்றதோ, just 1 minute. சாரி. எந்த சுகம் புலன்களும் புலனின்ப பொருள்களும் தொடர்பு கொள்வதால், புலன்கள் என்னது, நம்மளோட புலன் ஐம்புலன் இருக்கு, அண்ட் அதோட என்ஜாய்மெண்ட். கண்ணால என்ன பாக்குறோம், நல்லா ரசிக்கிறோம், முக்கால் நல்லா நுகர்றோம், சாப்பாடு நல்ல டேஸ்ட், நல்ல டங்கு, இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த தொடர்பு கொள்வதால் ஆனந்தப்படுகிறானோ, அடையப்படுகின்றதோ, ஆரம்பத்தில் அமிர்தம் போல நன்னா இருக்கும் தோன்றினாலும் இறுதியில் விஷமாகி விடுகின்றதோ, அந்த சுகம் ரஜோகுணத்தின் தன்மையை கொண்டதாக கூறப்படுகிறது. யூ கேன் டேக் ஃபார் எனிதிங். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிடுவாங்க, சாரமா எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து இட் கேன் லீட் டு எனிதிங் இல்லையா. எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது, யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வராது, ஆஃப்டர் சர்டன் ஏஜ் இதெல்லாம் ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரி we should better avoid. ரஜோகுணத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் விடுறது. ஸோ முதல்லயே பழகணும், இதெல்லாம் வந்து காரசாரமா அதெல்லாம் நிறுத்தணும். இது சாப்பாடு மாத்திரம் இல்லை, எல்லா புலன்களையும் நம்ம மாதிரி நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும். சோ அது வந்து ஆரம்பத்துல நல்ல அமிர்தமா இருக்கும், அப்புறம் வந்து கடைசியில அது வந்து இதுல கஷ்டத்துல கொண்டு போய் விடும், விஷமாகி விடும் அப்படி கொண்டு. அப்புறம் 3வது கேட்டகரி இருக்கு, தன்னுணர்வை காண இயலாத, ஆரம்பம் முதல் இறுதி வரை மயக்கம்னா இதுதான், அவனுடைய சொப்ன லோகத்துல இருப்பான், நான் நினைக்கிறதுதான் கரெக்ட், யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன், அந்த இதுல இருக்கானோ அவன் வந்து உறக்கம், சோம்பல் மற்றும் மாயினால் வருகின்ற சுகம், நல்ல சுகத்துல இருக்கும். ஆனா இங்க அவன் லீடு பண்றான், யாருக்கு தெரியும், பட் he is happy, he is not concerned. சொன்னாலும் புரியாது, அப்பா அம்மா அப்படி இருப்பான். தமோ குணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. அவங்களை எல்லாம் சொல்லி திருத்த முடியாது, விட்டுவிடுவோம். அப்புறம் என்னது, இது வந்து 4 வகையான ஆசிரமங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். சமோதமஸ்தப சௌச்சம் சாந்திர் ஆர்ஜவம் ஏவச்ச ஞானம் விஜானம் ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். அமைதி, சுயக்கட்டுப்பாடு, தவம், தூய்மை, சகிப்புத்தன்மை, நேர்மை, அறிவு, பகுத்தறிவு, ஆத்திகம் ஆகிய இயற்கையான தன்மைகளில் பிராமணர்கள் செயல்படுகின்றனர். எகைன் பிராமணர்னா டோன்ட் எவர் கெட் கன்ஃபியூஸ் பிட்வீன் பிராமண குலத்துல பிறந்தவாதான் பிராமணன் கிடையாது. ஒரு டாக்டரோட வீட்டுல ஒரு டாக்டர் படிச்சாதான் அந்த பிள்ளைக்கு டாக்டர் பட்டம் உரிமை தவிர அவன் he will not be called as doctor just because அவ அப்பா ஒரு டாக்டர் ஆனாக்கா அந்த பிள்ளைகிட்ட போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமா, முடியாது இல்லையா. அது மாதிரிதான் பிராமணர், வைசியன், சூத்ரன் எல்லாமே அந்த மாதிரிதான்.
இதெல்லாம் இட் இஸ் நாட் கமிங் த்ரூ ஆசிரமம்னா அந்த குடும்பத்துல என்ன எந்த குடும்பத்துல பிறந்திருக்கான் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. சோ இது இவன் பகவத்கீதா நல்லா புரிஞ்சுருக்கிறவன் அந்த இதற்கு போக மாட்டான். ஆனா அது புரியாதது என்ன குலம் என்ன கோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சோ இந்த மாதிரி எப்படி சுய கட்டுப்பாடு, தவம், தூய்மை இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க என்னது அந்த அது எந்த ஜாதியில இருந்தாலும் சரி, அவங்க பிராமணர்கள் அப்படின்னு அவங்க பிராமணர்களாக செயல்படுகின்றனர். அப்புறம் சௌரியம், தேஜோ, நல்ல தைரியம், அப்படி திருதிர் தாக்ஷ்யம். இது சாரி இது ஸ்லோகம். சௌரியம் தேஜோ திருதிர் தாக்ஷ்யம் யுத்தேச்ச சாப்பிய பலாயனம் தானம் ஈஸ்வர பாவச்ச க்ஷாத்ரம் கர்ம ஸ்வபாவஜம். சூரத்தம் சௌரியம், நல்ல வீரம், வலிமை, மன உறுதி, வளமை, போரில் தைரியம், கொடை வள்ளல், அந்த மாதிரியோ கொடை தெரியல, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கொடை. இங்க போட்டிருக்கேன் தாக்ஷ்யம் யுத்தேச்ச சாப்பிய பலாயனம். ஓகே, கொடை, ஆளும் தன்மை, அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ஆகியவை க்ஷத்ரியர்களின் சுபாவத்திலிருந்து பிறந்த செயல்கள். இப்போ பார்டர்ல ஒருத்தங்க ஆர்மி நிற்கிறான் அப்படின்னா அதுக்குள்ள அந்த இது இருக்கணும், க்ஷத்ரிய குணம் இருக்கணும். எனிமி வந்தா இருக்கணும், ஷூட் அட் சைட் வாட் எவர் இது பண்ணணும். இல்ல அங்க போயிட்டு பயம் இல்ல ஓடிடுப்பா, எனக்கு பயமா இருக்கு, உன்னை கொண்டுட்டேன்னா எனக்கு பாவம் வரும் அப்படிலாம் சொன்னா இவனை கொண்டு போட்டுன்னு போயிட்டே இருப்பான் இல்லையா. சோ நல்ல மன உறுதி வேணும், நல்ல தைரியம் வேணும், சூரத்தனம் வேணும், அதெல்லாம் வேணும். யாருக்கு இது மாதிரி இருப்பான் அவன் தான் க்ஷத்ரியன். க்ஷத்ரிய குலத்துல பிறந்ததுனால அவன் க்ஷத்ரியன் கிடையாது. இந்த மாதிரி குணம் இருக்கணும். குணம் கர்ம விபாகஷத நம்ம முன்னாடி படிச்சோம் அந்த ஸ்லோகத்துல. திரும்பி அவர் சம்மரைஸ் பண்றாரு. அப்புறம் கிருஷி கோரக்ஷ வாணிஜ்யம் வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம். வைஷ்யர்களுக்கு இந்த குணங்கள் இருக்கும். வாணிஜ்யம்னா பிசினஸ் பண்றது. பரிச்சரியாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம். இவங்களுக்கு எல்லாம் சுவாவம் இதெல்லாம் சுவாவம் நம்ம சொல்றோமே, அதேதான் சுவாவஜம். விவசாயம், பசுக்களை பராமரித்தல், வியாபாரம் ஆகியவை வைசியர்களின் இயற்கையான செயல்கள். அவங்க விவசாயம் பார்ப்பாங்க. அவங்க விவசாயம்னா ப்ராஃபிட் மாத்திரம் இல்ல, அவங்க இங்க இருக்கிற விளைச்சலை அங்க கொண்டு போய் கொடுத்தாங்க. அதனால நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும் எல்லாம் நமக்கு எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கிறது தேங்க்ஸ் டு பிசினஸ் பீப்புள். அவங்க அந்த மாதிரி பண்றதுனாலதான் நமக்கு எல்லாம் கிடைக்கும். ஸோ அவங்களும் நம்ம சொசைட்டில வேணும், வீரர்களும் வேணும், இந்த மாதிரி பிராமணர்களும் வேணும். குணங்கள் ஓகே, பிராமண குணங்களும் குணத்துல உள்ளவாளும் வேணும். சூர்வீர் தைரியசாலியா இருக்கிறவனும் வேணும் நம்ம சொசைட்டில. வாணிஜ்யம் பண்றோம் அது ஒன்றும் வேணும். பிசினஸ் பண்ற நேக் இருக்கிறவங்க நமக்கு வேணும். அதனால அவங்க எல்லாம் உட்கார்ந்த வாக்குல எவ்ரி திங் இஸ் அவைலபிள் இருக்கும். அப்புறம் என்னது, உழைப்பாளிக்கான சூதரர்களிடம் உழைப்பாளிகளான சூதரர்களின் சுபாவம் மற்றவர்களுக்கு தொண்டு செய்வதாகும். இவங்களுக்கெல்லாம் 3 பேருக்கு தொண்டு செய்யறதுதான் சூதரர்களோட சுபாவம். இஸ் பேசிக்கலி ஒர்க்கர். வேற ஒன்றும் இன்வால்வ் பண்ண மாட்டான். இது மாடு மாதிரி வரும், நல்லா உழைச்சிடணும், நல்லா இது பண்ணணும், வேலை பண்ணணும். அது யாருடைய குணம்? சூதரர்கள். அப்ப நம்ம பிறவியில நம்ம எல்லாரும் சூதரர்கள் தான். நம்ம வீட்டையே நம்ம சுத்தம் பண்றது இல்லையா, எல்லாம் பண்றோம். எது பண்றது இல்ல, we do everything. டாய்லெட் கிளீனிங்ல இருந்து கிச்சன் கிளீனிங் எல்லா கிளீனிங் நம்ம பண்ணதான் செய்யும். நம்ம போன டாய்லெட் நம்ம வேற யாராவது டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்ணுவாங்களா? நம்ம வீட்டு டாய்லெட் நம்ம தான் பண்ணுவோம். நம்ம சூத்திரர்கள் தான். ஆனா நமக்கு இந்த மாதிரி பிராமணர்களோட குவாலிட்டி நம்ம வளர்த்துக்கணும். தைரியசாலியாவும் இருக்கும், நிறைய விதத்துல நம்ம இது பண்றோம். அப்புறம் பிசினஸ் கொஞ்சம் பிசினஸ் மேக்கும் இருக்கும் நமக்கு. சோ அதெல்லாமும் பண்றோம். ஸோ நம்ம பேசிக்கலி நம்ம பிறக்கும் போது என்னது, we are all சூத்ரர் தான். நம்ம உழைக்கிற ஜாதிகள் தான். அப்புறம் தான் முள்ள நம்ம குணத்தை வளர்த்திக்கிறோம். அப்புறம் ஸ்வே கர்மண்ய பிரதஹ சம்சித்திம் லபதே நரஹ ஸ்வகர்ம நிரதஹ சித்திம் யதா விந்ததி தச்ருணு. காதால கேளு அப்படிங்கிறார். என்னது, ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு பணியின் குணங்களை பின்பற்றுவதன் மூலம் முழுமை பெற முடியும். பணிய வேலை செய்ய அவன் குணத்தை வச்சு அவன் வேலை பண்ணினாதான் அவன் முழுமை பெற முடியும். ஒருத்தன் நல்ல பண்டித்தனா இருக்கான், நல்ல வேதங்கள்லாம் கற்கிறாங்க, ஆனா அதெல்லாம் ஃபாலோ பண்ணாம அவன் பிசினஸ் பண்றேன். இப்ப அந்த மாதிரி ஆயிடுது. பிராமண நல்ல வேதம் பிடிச்சு பூனெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுல இருந்து கொஞ்சம் வேலைக்கு எல்லாம் பிசினஸ் மேன் அப்படி ஆயிடுறாங்க. அப்புறம் இவங்க உழவு தொழில் பண்றவங்க வீரனா இப்ப எல்லாம் அந்த மாதிரி கலப்பட மாதிரி எங்க பணம் கிடைக்கிறதோ அந்த ஜாப் எடுத்துக்கிறாங்க. விச் ஹேஸ் டு. அதனாலதான் நிறைய நம்ம கஷ்டங்களும் நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் அவனது பணியின் குணங்களை பின்பற்றுவதன் மூலம் முழுமை பெற முடியும். இப்போது இதை எப்படி செய்ய முடியும் என்பதை என்னிடம் கேளுங்கள். யத பிரவருத்திர் பூதானாம் ஏன சர்வம் இதம் ததம் ஸ்வகர்மணாத்தம் அப்யர்ச்ய சித்திம் விந்ததி மானவஹ.
யாரிடமிருந்து எல்லா உயிர் வாழிகளும் தோன்றினரோ, யார் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளாரோ, அது படிக்கும் போதே நமக்கு தெரியும் யாரை பத்தி பேசுவாங்க. அந்த இறைவனை தனது சொந்த கடமையை செய்வதால் வழிபட்டு பணிவின் பக்குவத்தை அடைய முடியும். பகவானை வந்து என்ன வழிபாடு பண்ணணும். இந்த மாதிரி செய்வதால் தான் நமக்கு வந்து பணிவின் பக்குவத்தை நம்மளால அடைய முடியும். பகவானை வந்து நம்ம வந்து ஒரு நாளும் க்ஷணமும் மறக்கக்கூடாது. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மாத் ஸ்வனுஷ்டிராத் ஸ்வபாவலியதம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம் அப்படின்னு இந்த இதுலயே கொடுத்திருக்கு. எப்படி இருக்கணும்னு, மற்றவரது கடமையை ஏற்று அதனை பக்குவமாக செய்வதை விட முறையாக செய்யாவிட்டாலும் தனது சொந்த கடமையில் ஈடுபட்டிருப்பதே சிறந்தது. எனக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும், அந்த குவாலிட்டி நான் வளர்த்துறதுதான் பெஸ்ட். அது எனக்கு வரலன்னா அதுல நான் கொஞ்சம் பாதியா கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியாம இருந்தாலும் பரவாயில்ல, எனக்குன்னு ஒரு குணம் இருக்கு, அதை நான் வளர்த்துக்கணும். ஆனா வேறொருத்தம் பண்றவனோட உள்ள போய் நீ இது இப்படி பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு புத்திமதி சொல்லி அவனோட வேலையை நம்ம பண்ணக்கூடாதுன்னு பகவான் கொடுத்துருக்காரு. So what we are doing without ask when you are help when you are asked அப்படின்னு ஒரு இங்கிலீஷ்ல ப்ராபபிள் இருக்கு. அது இல்லாம நம்ம வந்து ஹெல்ப் பண்ண போனோம்னா வேல்யூ கிடையாது. அப்ப நமக்கு வந்து ஹெல்ப் வேணும்னு யாரு கேட்டு வராங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்ப நம்ம என்ன சுபாவம் இருக்கோ அது மாத்திரம் நம்ம பண்ணினா போடுவோம். அதுல வந்து அறகுறையா பண்ணினாலும் பரவாயில்ல, பகவான் சொல்லியிருக்காரு. வந்து யாரும் nobody has written the concocted story கிடையாது, பகவானே சொன்ன விஷயம் தான் அது. இப்ப நமக்கு என்ன அறிவு இருக்கோ அது வந்து வரகுறையா நமக்கு பயிற்சி பெற்றிருக்கோம், முழுமை பெறலைனாலும் பரவாயில்ல, அதை பண்ணினா போதும். வேறொருத்தருடைய கடமையை வந்து நம்ம வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இங்க என்ன கொடுத்திருக்கேன், ஃபர்ஸ்ட் டு கிளைம் த ட்ரீ வின்ஸ். யாரு முதல்ல மரம் ஏறுறானோ அவன் தான் ஃபர்ஸ்ட்னு காமன் காம்படிஷன். ஒரு குரங்கு இருக்கு, ஒரு பெங்குவின் இருக்கு, ஒரு யானை இருக்கு, ஒரு ஃபிஷ் இருக்கு, ஒரு டால்பின் இருக்கு, ஒரு கழுதையோ இல்லை நாயோ இன்னொன்னு இருக்கீங்க. நாய் தான் பண்றது, கழுதை இல்லை. அப்ப வந்து யாரு மரத்து மேல ஏற முடியும்? ஒரு பறவை இருக்கோ, அதுதானே பெங்குவின் கேன் கோ. இல்ல ஒரு குரங்கு டெஃபினட்டா போக முடியும், ஒரு யானையால ஏற முடியுமா? இல்ல ஃபிஷ் தான் போக முடியுமா? சோ காம்படிஷன் கேனாட் பி ஒரே காம்படிஷன் எல்லாருக்கும் சமமா எல்லாம் வச்சுக்க முடியாது. ஒருத்தருக்கு இன்னும் தகுதி உண்டோ அதுதான் அவன் பண்ண முடியும். அப்ப அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த தகுதி இருக்கு, நான் இதை பண்றேன், அவ்வளவுதான். நான் அடுத்தவன் அதை பண்றேன்னா அது அவனுக்கு அந்த ஒரு இது இருக்கு, ஒரு என்னது ஒரு இன்டெலெக்ட் இருக்கு, இந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அவன் அதனால அது பண்றான். அவனுக்கு நான் என்ன மாதிரி டிராயிங் பண்ண வருமா? ஒருத்தர் நல்லா டிராயிங் பண்றான், ஒருத்தர் நல்லா டான்ஸ் ஆடுறான், ஒருத்தர் நல்லா பாட்டு பண்றான். we cannot compete with everybody. நமக்குன்னு ஒரு திறன் இருக்கும், அதை நம்ம நல்லா வளர்க்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஷோக்கா தான். ஓகே. அசக்த புத்தி சர்வத்ர ஜிதாத்மா விகதஸ்மிருஹ நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சம்நியாசேனாதி கச்சதி. சுய கட்டுப்பாடுடைய பற்றற்ற மற்றும் எல்லா பௌதிக சுகத்தையும் புறக்கணிக்கக்கூடிய ஒருவன் துறவை பயிற்சி செய்வதால் கர்ம விளைவுகளிலிருந்து விடுதலை என்னும் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைகிறான். இந்த மாதிரி எல்லாம் பற்றுதல் இல்லாம அவன் வந்து என்னது பௌதிக சுகத்தை எல்லாம் இது பண்ணி துறவுனா என்னது பகவானை நினைத்து அவன் வந்து இந்த மாதிரி ஜப்பா பண்றதோ இங்க இருந்து ஜப்பா பண்றதோ காட்டியிருப்பாரு. மெடிடேஷன் யூ கேன். அப்ப மெடிடேஷன் சும்மா உட்காந்து பிளாங்க்ல மெடிடேஷன் பண்ணா தூங்கியே போயிடும். அப்புறம் எவ்வளவு நேரம் தான் நம்ம மனசை வந்து கட்டுப்படுத்த முடியாது. அதனாலதான் ஜப்பான்னு சொல்லுமா, என்ன ஜப்பாவும் சொல்லிட்டே இருக்கும், நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் பகவான். சோ அந்த மாதிரி பயிற்சி செய்வதால் கர்ம விளைவுகள் இருந்து விடுதலை. நம்ம என்னெல்லாம் கர்மா பண்ணிருக்கோம் எல்லாத்துக்கும் ஒரு என்னது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொன்னேன். எல்லாம் ஒரு கர்மாக்கும் ஒரு இது உண்டு. அப்ப அதுல ஏதோ பாவ செயல் பண்ணணும். நான் தான் யாரையும் துன்புறுத்தல, நான் ஒண்ணும் பண்ணல. நடந்துனே போகும்போது ஒரு சின்ன எட்டுக்கால் பூச்சி கொலை பண்ணல, ஒரு காலே ஒடிச்சிருப்போம், நமக்கு தெரியாது. அது என்ன அம்மான்னு கத்தினா கூட நமக்கு கேட்டிருக்காது. சோ அந்த மாதிரி நமக்கு தெரியாம நிறைய பாவ கர்மாலாம் நம்ம பண்ணிருக்கோம். ஒண்ணு இல்லைன்னா கொசு வந்தாலே கடிச்சாலே நமக்கு கோவம் வரும் இல்லையா, அடிச்சு விடுற முடியும். சோ அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் என்னும் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைகிறான். பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோஷதி ந காங்ஷதி சமசர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம். இவ்வாறு தெய்வீகமாக நிலை பெற்றவன் உடனடியாக பரபிரம்மனை உணர்ந்து இன்பம் நிறைந்தவன் ஆகின்றான். இவ்வாறு தெய்வீகம்னாக்கா நல்ல பகவான் உணர்ந்து அவன் வந்து ஜப்பா பண்ணிட்டு இருக்கான், எல்லா உயிர் வாயிலும் பகவான் இருக்கார், பரமாத்மா இருக்கார், இதெல்லாம் எண்ணிட்டு அவன் நல்ல ஒரு உயர்ந்த நிலையில இருக்கும்போது என்ன ஆகும், உடனடியாக பரபிரம்மனை உணர்ந்து இன்பம் நிறைந்தவன் ஆகிறான். வெரி சாந்தி அந்த மாதிரி இருக்கும். அவன் வந்து எப்போ இன்பமயமா இருப்பான். அவன் என்றும் கவலைப்படுவதில்லை, எதையும் அடைய வேண்டும் என்று விரும்புவதும் இல்லை. ஏன்னா அவன் தான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கானே. சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறவன் போயிட்டு இவனுக்கு என்ன வேணும் கேட்டேன், ஐ ஹேவ் எவ்ரிதிங் அப்படின்னு. யாருக்கு வந்து திருப்தி இல்லையோ அவன் தான் அது வேணும், அது இருந்தா இது வேணும், இதான் கேட்டுங்க. இவன் தான் அவன் எல்லாம் இஸ் வெரி செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடா இருப்பான்.
எதையும் அடைய வேண்டும் என்று விரும்புவதும் இல்லை. எல்லா உயிர் வாழிகளிடமும் அவன் சமநோக்கு கொள்கிறான். ஏன்னா எல்லா உயிர் வாழிலும் அவன் என்ன பார்க்கறான், இஸ் நாட் சீயிங் as அவுட் சைட் கவர். இப்ப நம்ம ஒரு உருவம் எடுத்திருக்கோமே, ஒரு ஆத்மா, எல்லா ஒரு ஆத்மாவும் ஒரு உருவம் எடுத்திருக்கு, அதை பார்க்க மாட்டான். அவன் வந்து எல்லா ஆத்மா எல்லாரையும் வந்து ஒரு ஆத்மாவை தான் பார்க்கறான். எல்லாம் வந்து அதுக்குள்ள ஒரு பரமாத்மா இருக்கா, இது ஒரு எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஆத்மா, எல்லாம் ஒரு பரமாத்மா அந்த உடல்ல உட்கார்ந்து இருக்கு. உடல் வேற வேற இருக்கே தவிர உள்ள என்னது பரமாத்மா தான், இது ஆத்மாவும் அதுக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி அவன் பாக்குறான். அதனால எல்லாரையும் சமமா பாக்குறான், சமநோக்கு கொள்கிறான். அத்தகைய நிலையில் அவன் எனது தூய பக்தி தொண்டை அடைகின்றான். அந்த மாதிரி பண்ணும்போது அவன் வந்து பக்தியில நல்ல தூய பக்தியில அந்த லெவல் போயிடுறான். பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் யச்சாஸ்மி தத்வதஹ ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே அனந்தரம். பக்தி தொண்டால் மட்டுமே என்னை முழுமுத கடவுளாக உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும். பக்தி இல்லாம நமக்கு மென்டல் ஸ்பெகுலேஷன் எல்லாம் பண்ணினா வராது. அதனால we have to have பக்தி. அதனாலதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து பக்தி 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 தான் சொல்லிட்டே வரும். கடைசி சாப்டர்லயே நம்ம வந்து ஞான யோகா தான் இதெல்லாம். ஆனாலும் பக்தியோட தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும். பக்தியோட தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம செயல் பண்றது எல்லாமே பக்தியோட பண்ணாதான் வந்து அது நிலை பெறும். அந்த மாதிரி உள்ளவன்னா என்னை பற்றி முழுமையான உணர்வை அத்தகு பக்தியானால் அடையும் போது இறைவனின் திருநாட்டிற்குள் நுழைய முடியும். திருநாடுன்னா என்னது, இதுதான் கோலோகம். அதெல்லாம் முன்னாடி பார்த்தோம். நச்ச பாஷயத்தை சூரியோ அதெல்லாம் பார்த்தோம் ஸ்லோகம். இது வந்து எப்பவுமே இருளே இருக்காது. எப்பவுமே அந்த சூரிய வெளிச்சத்தாலும் சந்திர வெளிச்சத்தாலும் இதெல்லாம் மிளிர்வது இல்லை. பகவான் இருக்கார், அதனால எல்லாம் பிரகாசம் இருக்கும். அந்த உலகம் மாத்திரம் அழியாது, பாக்கி எல்லா உலகமும் அழியும். அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இங்க வந்து வரணும்னாக்கா என்ன டிக்கெட் வேணும், பக்திங்கிற டிக்கெட் தான் வேணும். எஸ், ஜானகிராமன் பிரபுஜி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கார். படிங்க பிரபுஜி. சர்வதர்மான் இல்ல சர்வ கர்மான், சர்வதர்மன் வரல, படிங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சர்வ கர்மான் யபி சதா குர்வானோ மத் வியாபாஷ்யர மத் பிரசாதாத் அவாப்னோதி சாஸ்வதம் பதம் அவ்யயம். ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ்ட். ரொம்ப நல்லா மாதாஜியால் தான் மாதாஜி. இல்ல பிரபுஜி, படிச்சு நல்ல பக்கம் வந்துட்டீங்க. ஐயோ ரொம்பவே டிஃபிகல்ட் பிரபுஜி. ஒரு ஏஜுக்கு அப்புறம் இல்லையா நமக்கு படிக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நீங்க நல்லாவே இம்ப்ரூவ். அது இம்ப்ரூவ்லாம் நான் சொல்லக்கூடாது, மகா பாவம் கிடைக்கும் எனக்கு. பட் ஐ எம் ரியலி அப்ரிஷியேட்டிங். எல்லா விதமான செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் எனது தூய பக்தன் எனது பாதுகாப்பின் கீழ் எனது கருணையால் நித்தியமான அழிவற்ற இடத்தை அடைகிறான். எனது தூய பக்தன் யாரு, என்ன தொண்டு புரியறா. எப்ப பக்தி இருக்குமோ அப்பதான் நம்ம தொண்டு புரியும் இல்லையா. சோ அவன் எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணணும். he will go to work, அவன் காலேஜ் படிக்கிறான். ஹரே கிருஷ்ணன். host has spotlighted your video for everyone. What is the video? I am the host. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நீங்க தெரிவிங்க மாதாஜி, எல்லாருக்கும் நீங்க தெரிவிங்க. இல்ல மாதாஜி அது போடுவாங்க மாதாஜி ஸ்பாட்லைட். ஸ்பாட்லைட் பண்ணீங்க, நீங்க பண்ணீங்க? பண்ண மாதாஜி. ஆமா. ஓ, இன்னும் ஹோஸ்ட்ங்கலாம் வந்து நான் தானே ஹோஸ்ட். நான் ஒன்னும் பண்ணலையே, நான் ஏதோ கை பட்டு ஸ்பாட்லைட் போட்டுக்கேன் மாதாஜி உங்களுக்கு. ஐ நார்மலி டோன்ட் டு. நான் உங்களுக்கு லாக் பண்ணதே எனக்கு தோணிட்டே இருக்கு. ஐயோ நான் லாக் பண்ணிட்டேனே, அது உள்ளோட உறுத்துறது எனக்கு. இல்ல நான் இப்போ அன்லாக் பண்ணிட்டேன் மாதாஜி. அவர் படிக்கணும்ல, ஜானகிராமன் அன்லாக் பண்ணிட்டேன். ஓ சரி சரி ஓகே. அப்ப எல்லாம் அன்லாக் பண்ணிட்டீங்களே எல்லாருக்கும்? ஓகே. இப்ப இன்னும் நான் ஒன்னும் பண்ணலையே. நான் ஏதோ பண்ணி அது அப்புறம் நின்று போயிடுத்தேன். எனக்கு பயம். டெக்னிக்கல்லாம் அவ்வளவு சவுண்ட் கிடையாதுண்ணா. ஓகே. எல்லா விதமான செயல்கள் இந்த ஒரு மனிதன் வந்து எல்லா வேலையும் பண்ணுவோம். வீட்டுலன்னா பௌதிக உலகத்துல வேலைக்கு போவோம், எல்லா வேலையும் பண்ணுவோம். வீட்டுல ஹாப்பியாவும் இருப்போம், பசங்களையும் பார்த்துப்போம், எல்லாம் பண்ணுவோம். பார்த்தா வந்து நார்மல் ஹியூமன் பீங் மாதிரி இருப்போம். ஆனா உள்ளூர எப்படி பகவான் பேர்ல அவ்வளவு தொண்டு புரிந்து மனசு அளவுல அவன் வந்து நல்லா பக்தி பண்ணுவான். சோ எல்லா விதமான செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் எனது தூய பக்தன் எனது பாதுகாப்பின் கீழ் எனது கருணையால் நித்தியான அழிவற்ற இடத்தை அடைகிறான். பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நார்மல் பர்சன் மாதிரி இருக்கும். ஆனா என்னுடைய கருணையால், ஏன்னா எனக்கு தான் தெரியும் நல்ல பக்தி பண்றான் அப்படின்னு. ஸ்ரீல பிரபுபாதம் மாதிரி அவர் முதல்ல இருந்தே நல்ல கிரகஸ்தாசிரம்லாம் இருந்து அப்புறம் 20 வயசுக்கு மேலதான் தூரவரம் மேற்கொண்டு எல்லாம் போய் தனியா இருந்து பெரிய ஒரு எம்பையரே கிரியேட் பண்ணிட்டார் இல்லையா. சோ அந்த மாதிரி அப்ப பகவானுக்கு தான் தெரியும் யார்கிட்ட அந்த மாதிரி குணம் இருக்கு அப்படின்னு. எஸ். அப்புறம் மச்சித்த சர்வ துர்காணி மத் பிரசாதா தரிஷ்யசி அதச்சேத்வம் அகங்காரா நோஷ்யசி வினங்ஷ்யசி. நீ என்னை பற்றி உணர்வில் நிலை பெற்றால், நீனா யாரெல்லாம் பக்தர்கள், அந்த மாதிரி நீ என்னை பற்றி உணர்வில் நிலை பெற்றால் எனது கருணையின் மூலம் கட்டுண்ட வாழ்வின் எல்லா தடங்களையும் கடந்து விடுவாய். கட்டுண்ட வாழ்வு என்னது, இது பௌதிக உலகத்துலதான் இருக்கே.
ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம். இந்த 3 இதையும் வந்து இந்த மாதிரி ஒரேடியா என்னை பத்தி நினைத்து என்னை வந்து நல்ல வழிபாடு பண்ணி பக்தியில அப்படி இருந்தேனாக்கா இந்த முக்குணங்களும் உன்னை வந்து தாக்காம அது வந்து விலகி போய்விடும். நீ வந்து சுத்த சத்த நிலைக்கு வந்து விடுவாய் அப்படின்னு. எல்லா தடங்களையும் கடந்து விடுவாய். ஆனால் அத்தகு உணர்வின்றி அகங்காரத்துடன் நான் சொல்வதை கேட்காமல் செயல்பட்டால் நீ அழிந்து விடுவாய். அழிந்து விடுவாய்னா பிரயோஜனம் இல்லை. இந்த ஹியூமன் பீயிங் ஒரு உடலை எடுத்து நமக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. அதுக்கு நான் ஒரு மாடா இருந்தேன்னா ஒரு பாலாவது கறந்து கொடுத்துருப்போம். ஒரு நாயா பிறந்திருந்தா ஒரு காவலாவது காத்திருப்போம். இது அதுவும் இல்லை. ஹியூமன் பீயிங்கா பிறந்துட்டு யூஸ் இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சோ அப்புறம் அந்த மாதிரி இருந்துட்டோம் நம்ம வந்து பகவான் சொல்றபடி எல்லாம் கேட்கல அகங்காரத்துடன் அப்படின்னா நான் நினைக்கிறதான் கரெக்ட். அந்த மாதிரி நினைக்கிறவன் என்னது அழிந்து விடுவான். அழிந்து விடுவான்னு இந்த ஹியூமன் ஃபார்ம் எடுத்தது யூஸ் இல்லை. அடுத்தது திரும்பி நம்ம ஹியூமன் ஃபார்மா இருப்போம் முடியாது. அது திரும்பி ஈனப்பிறவையா பாக்டீரியாவோ ஏதோ ஒரு சின்ன ஒரு அந்த மாதிரி ஒரு உயிர் வழியா தான் நம்ம பிறப்போம். திரும்பி அது இந்த ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் மேல வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் நமக்கு நினைவில்லை. ஆனா நம்ம கீழே அந்த உயிர் வழியா இருந்திருக்கோம். அப்புறம் வந்து 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 இப்போ 98ல உட்கார்ந்து இருக்கோம் ஆஸ் அ ஹியூமன் பீயிங். ஒரு தாவு 100 போனோம், அதுக்குதான் வெயிட் பண்றோம். ஆனா இந்த ஹியூமன் ஃபார்ம் எடுத்துட்டு நம்ம அதெல்லாம் தெரிந்தலைன்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் திரும்பி நம்ம வந்து வீழ்ச்சி தான். அதான் பகவான் சொல்ல நீ அழிந்து விடுவாய், விழுந்து விடுவாய். எஸ் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. ஓ அர்ஜுனா, ஜடசக்தியால் செய்யப்பட்ட இயந்திரத்தில் இப்ப நம்ம உடல் என்னது ஒரு இயந்திரம் தான். நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், மோட்டார் கார். இந்த உடல்ங்கிறது ஒரு மோட்டார் கார் தான். வித்தவுட் டிரைவர் எப்படி இருக்கும் இந்த உடல்ல வந்து ஆத்மா இல்லைன்னா அப்படி கார் இப்படி நின்று இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அந்த உடல்ல டிரைவர்னு ஒரு ஆத்மா இருக்கிறதுனால நம்ம இயங்கிட்டு இருக்கோம். பேசுறோம், கேட்கிறோம், காதால கேட்கிறோம், கண்ணால பாக்குறோம். இதெல்லாம் முடியறது பிகாஸ் தட் ஆத்மா இஸ் தேர். அந்த ஆத்மா ஒரு வெளியில போயிடுச்சுன்னா திரும்பி திஸ் வில் பி a dead body and the car is of no use. நம்ம பௌதிகத்துல கார்ல திரும்பி டிரைவர் உட்காருவோம், திரும்பி ஓட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் கிடையாது. வாட்டி டிரைவர் வந்து வெளியில போயாச்சுன்னா மாதாஜி அகைன் யூ ஹேவ் டு பபிதா மாதாஜி மியூட் பண்ணிடுங்களேன் ப்ளீஸ், கஷ்டமா இருக்கும். சோ அந்த மாதிரி பண்றீங்களா பபிதா மாதாஜி? புரிஞ்சுக்க மாட்டேங்க. எஸ் இப்ப நீங்க ஆன் பண்ணிடாதீங்கன்னா இப்படியே இருக்கட்டும், நம்ம முடிச்சு விடலாம். பபிதா மாதாஜி இருக்கீங்களா? கேட்டுதான் நான் சொல்றது. ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஓ அர்ஜுனா, ஜடசக்தியால் செய்யப்பட்ட இயந்திரத்தில் இப்ப என்ன சொல்லிங்க, இப்ப நம்ம மோட்டர் கார் மாதிரி அப்ப ஜடசக்தியால இது வந்து கிரியேட் ஆயிருக்கு. என்னது ஒரு இயந்திரம் மாதிரி இந்த உடல் இயந்திரத்தில் அமர்ந்துள்ள எல்லா உயிர்வாழிகளின் பயணங்களையும் அவரவர் இதயத்தில் வீட்டுள்ள முழுமுதற் கடவுளை வழி நடத்துகிறார். ஒரு ஆத்மா இருக்கு, பரமாத்மாவும் இருக்கார். இந்த பரமாத்மா ஒரு சாங்ஷனோட தான் ஆத்மா வந்து எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது. அதனால முன்னாடி சாப்டர் நம்ம பார்த்தோம், திரும்பி டீட்டெயிலா போக வேண்டாம். தம் ஏவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம். பரத வழி தோன்றலே அவரிடம் முழுமையாக சரணடைவாயாக. யார? பரம பகவானிடம் சரணடை. அவரது கருணையால் தெய்வீக அமைதியையும் உன்னதமான நித்திய இடத்தையும் நீ அடைவாய். நல்ல ஒரு பகவான்கிட்ட சரணடைஞ்சுனாதான் ஒரு ஃபியர்லெஸ்னஸே வரும். அப்ப பயம்ங்கிறதே போய்விடும். பயம் இருக்குன்னா அதுல தெரிஞ்சுக்கணும். ஒருத்தரோட வே ஆஃப் டாக்கிங், ஒருத்தரோட வே ஆஃப் பிஹேவிங்லேயே நமக்கு தெரிஞ்சு போயிடும் எவ்வளவு ஆன்மீகத்துல இருக்கான், எவ்வளவு இன்னும் பந்தப்பட்டு இருக்கான். அவங்க விட்டு கோவம் வராது. ஐயோப்பா இன்னும் புரிஞ்சுக்கலையாமோ, என்ன லைஃப்னா என்ன இன்னும் புரிஞ்சுக்கலன்னு ஒரு என்னது மனசு இதுதான் வரும், பாவங்கிற ஒரு எண்ணம் தான் வரும். ஆனா அவெல்லாம் தான் படிக்கணும் ஆச்சு. சோ இந்த மாதிரி அவரது கருணையால் தெய்வீக அமைதியும் கிடைக்கும், உன்னதமான நித்திய இடத்தையும் அவன் அடைவான். எப்படி? பக்தர்கள் முழுமையாக சரணடைந்தால் தான் அவங்களுக்கு வந்து அந்த இது கிடைக்கும், பகவானுடைய உலகம் கிடைக்கும். இதி தே ஞானம் அக்ஞாதம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா விம்ருஷ்யை தத் அசேஷேன யதேச்சசி ததா குரு. இவ்வாறு ரகசியமானதை காட்டிலும் மிகவும் ரகசியமான ஞானத்தை உனக்கு நான் விளக்கியுள்ளேன். இன்னமும் ரகசியம் சொல்லிட்டே இருக்க. ரகசியம் இது இவ்வளவு சாப்டர்லயும் ஒரு ரகசியம் சொல்றேன், இன்னும் ரகசியத்தை எல்லாம் நான் உனக்கு சொல்லியிருக்கேன். இதனை முழுமையாக கவனமாக சிந்தித்து நீ செய்ய விரும்புவதை செய். கடைசியில என்னத்தை விட்டு விடுற எல்லாம் உனக்கு சொல்லியாச்சு. ரகசியமான ரகசியம் சொல்லிட்டு அப்பவும் சொல்லி இப்பவும் சொல்லி ஃபைனலா எல்லாமே சொல்லி வச்சாரு. இனிமே அவர்கிட்ட ஒண்ணும் இல்ல சொல்றதுக்கு. அப்படி இருந்துட்டு என்னது, இதனை முழுமையாக கவனமாக சிந்தித்து நீ செய்ய விரும்புவதை செய். அண்டர்லைன் பண்ணிக்கணும். அது பகவான் வந்து ஃபோர்ஸ் பண்ணல. இன்னும் நம்மளோட இதுலதான் இந்த மாதிரி இருக்கு. there is no 10 commandments. 4 வாட்டி வழிபடணும். சர்ச்சுக்கு என்னது சண்டே மாஸ்க்கு போகணும். இந்த மாதிரி நம்ம இதுல இல்ல. கோயிலுக்கு வரலனாலும் ஒண்ணு இல்ல, உனக்கு பக்தி இருக்கா வா, நீ வரல வீட்டுலதான் உட்காந்து பண்றே பண்ணு, என்ன வேணா நமக்கு தான் ஃப்ரீடம் நிறைய கொடுத்துருக்கா. அதுக்கு நான் பக்தன் இல்லைன்னு இல்லை.
அவன் கோயிலுக்கு போலேன்னா அவன் பக்தன் இல்லை அந்த மாதிரி கிடையாது. அவன் வீட்டுல இருந்தா வீட்டையே ஒரு கோயிலா ஆக்கி அவன் பண்ணலாம். நல்ல பக்தன், தூய பக்தன் அந்த மாதிரி பண்ணலாம். நமக்கு அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு. அதனாலதான் பகவானே அர்ஜுனன் சொல்றாரு. இவ்வளவு எல்லாம் சொல்லி 18 சாப்டர் 63 வந்தாச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்து இதை பண்ணு அதை பண்ணு எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. இனிமேல் யூஸ் யுவர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டூ அக்கார்டிங்லி. நான் உனக்கு நீ என்ன விரும்புகிறையோ அது செய். நான் சொன்னது கேட்கணும்னா கேளு, இல்ல வேறு மாறா பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, நம்ம வீட்டுல யாரையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு எப்படி புத்தி தோன்றதோ பண்ணட்டும். நம்ம நல்ல வழி காட்டி நம்ம நல்ல விதத்துல போகும்போது நம்மளை பார்த்து அவங்களும் படிச்சுன்னு வருவாங்க. ஓஹோ, இவ சொல்றது ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு, இவ இம்ப்ரூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கா, அப்ப நம்மளும் கேட்டா பரவாயில்லையே அப்படின்னு நம்மளோட பார்த்து எத் ஆச்சரதி சிரேஷ்டக தத்தத் ஏவே தரோ ஜனாகா. ஜனங்கள்லாம் நம்ம எப்படியெல்லாம் நம்ம வந்து ஆச்சரம் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து முன்னுக்கு போயிட்டே இருக்கணும், அதை பார்த்து நம்மள எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் நம்ம பண்ணவே தவிர வாயால சொல்லி அப்புறம் அவன் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான், என் பிள்ளை சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான், எந்திருக்க மாட்டேங்கிறான், ஜப்பா பண்ண மாட்டேங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்டே வேண்டாம். முதல்ல நம்ம பண்ணணும். நம்ம பண்ணி நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தோம்னா அதை ஃபாலோ பண்ணி நம்ம வீட்டுல உள்ளவரும் வருவாங்க. வரலைன்னா நோ ப்ராப்ளம், இன்னைக்கே ஒரு நாள் வரதான் வேண்டும். அதனால ஏன்னா பகவானே அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம யாரு கண்ட்ரோல் பண்றது இல்லையா, நம்ம யாரையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். அப்படி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம புரிஞ்சுக்கணும். மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏ வைஷ்யசி சத்தியம் தே பிரதிஜானோ பிரியோ அசிமே. சத்தியம் பண்ணி கொடுக்குற. என்ன சத்தியம் பண்றாங்க ஒவ்வொரு ஸ்லோகலையும் அந்த மாதிரி வரும். எப்போதும் என்னை பற்றி நினைத்து எனது பக்தனாக ஆகி என்னை வழிபட்டு உனது வணக்கங்களை எனக்கு சமர்ப்பிப்பாயாக. இவ்வாறு நீ என்னை வந்தடைவாய் என்பதில் ஐயம் இல்லை. இது கிடையாது. there is no doubt about it. இந்த மாதிரி நான் சொன்னபடியெல்லாம் நீ பண்ணினாக்கா என் வணக்கங்கள்லாம் சமர்ப்பிச்சு எல்லாம் அந்த மாதிரி பண்ணினா கண்டிப்பா என்னோட உலகத்துக்கு வருவேன். அது ஒரு பயம் இல்லை. அது உனக்கு வந்து வேற கருத்தே கிடையாது. நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்பதால் இந்த சத்தியத்தை நான் உனக்கு அளிக்கிறேன். யாரு பகவான் சொல்ற? அர்ஜுனுக்கு மாத்திரம் இல்ல, நமக்கு எல்லாரும் அதேதான். வேற ஆல் அர்ஜுனா தான். நம்ம இதெல்லாம் படிக்கிறோம். நம்ம அர்ஜுனா மாதிரி வேற இடத்துல உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். அவ்வளவுதான். அர்ஜுனாட்ட சொல்ற இன்டைரக்டா இட் இஸ் a lesson to us. அப்ப பகவான் ஒரு சத்தியம் பண்றான்னா நம்ம நார்மலா ஒருத்தருக்கு சத்தியம் பண்றோம். பகவானே இறங்கி வந்து சத்தியம் பண்றான்னா அப்ப நம்ம அவர் பேர்ல இவ்வளவு நம்பிக்கை வைக்கதானே வரும். சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசிமே. பிரியா, நீ வந்து என்னோட பிரியன், அதனால நான் உனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். ஸோ டிவோட்டிஸா வந்து அவ்வளவு வந்து இது பண்றேன். யூஆர் ஆல் ஃப்ரெண்ட்லி, உங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிரியப்பட்டவர்கள் அப்படின்னு. அப்புறம் என்ன சொல்ற, இது அதை விட பெரிய போடு. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. பயப்படாதே, மா சுச்சக, நீ வந்து கவலை கொள்ளாதே, நீ பயம் வச்சுக்காதே. என்ன சொல்ற, இது வரைக்கும் நான் எல்லாம் சொன்னேன், இப்படி இரு அப்படி இரு, இதுதான் தர்மம் அது இதுன்னு எல்லாம் சொன்னேன், எப்படி வழிபடணும் எல்லாம் சொன்னேன். அப்புறம் இதுல என்ன போடுறாரு, எல்லாத்தையும் விட்டுரு, எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக அப்படின்னு ஏன் சொல்றாரு? உனக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். இவ்வளவு எல்லாம் சொல்லிட்டு 18 days கோர்ஸ் நான் எதனான்னு என்ன வச்சுக்கிறது, எனக்கு எல்லாம் கன்ஃபியூஷனா இருக்குன்னா என்ன சொல்ற, இந்த சாப்டர்ல இந்த 66 வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் மறந்துவிடும், நோ ப்ராப்ளம். என்னையே சரணடை, கிருஷ்ணா தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி எனக்கு வழிபாடு பண்ணு, என்ன ஒரு ஜப்பா பண்ணு, இந்த மாதிரி பண்ணா கூட என்ன ஆகும், உன்னை எல்லா பாப விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிக்கிறேன், பயப்படாதே. மா சுச்சகனாக்க மானாக்க நோ, டோன்ட் வரி, நீ வந்து பயப்படாதே. நான் வந்து உன்னை வந்து வெறும் என்ன சரணடைந்தா போதும், பாக்கி எல்லாம் தர்மங்கள் நீ ஃபாலோ பண்ணலைனாலும் பரவாயில்ல, நான் உன்னை வந்து இதுல இருந்து இப்பட்டில இருந்து நான் வந்து காப்பாற்றிடுவேன். இது ஓகே, இது போல படிச்சு விடுறேன். ஹரிபக்தி விலாச வந்து நான் இன்னும் ஒரு நாளைக்கு இந்த சிலப்போ ஆரண்டி எல்லாம் பண்ணுவேன். ஏதோ ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அப்ப இந்த ஒரு சாப்டர்ல இது போட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு போவேன். ஆனா டைம் ஆயிடுச்சு, இதனால இருக்கே கண்ணுல பட்டு ஐ வில் ஜஸ்ட் சே. அனுகூல்யஸ்ய சங்கல்ப பிரதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதி விஸ்வாசோ கோப்த்ருத்வே வர்ணம் ததா ஆத்மநிஷேவ கார்பண்யே ஷட் விதா சரணாகதி. 6 விதமாக சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு மேற்கண்ட வச்சனம் இறைவனிடம் சரணடைவதன் 6 அம்சங்களை விளக்குகிறது. கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்ப மட்டுமே ஆசைப்படுதல், பகவானுக்கு என்ன விருப்பமோ அது பண்றது. அது இல்லாத விஷயத்த நம்ம வந்து ஆர்வம் காட்ட வேண்டாம். பக்திக்கு சாதகமாக இல்லாததை நிராகரிக்கவும். கடவுள் என்னை நிச்சயம் காப்பார் என்ற நம்பிக்கை வேண்டும். அந்த மாதிரி ஒரு, அதனால்தான் வந்து பயப்படாதே அவர் ஏன் சொல்றாரு, பயமின்மை, அதுதான் வந்து நல்ல குணம் சொல்றேன். என்னத்துக்கு பயம் வேண்டாம்னாக்கா, இன்செக்ட பார்த்து பயப்படாதே, கர்ப்பம்பூச்சி பயம், அது இல்ல. லைஃப்ல ஒன்னும் உனக்கு பயம் வேண்டாம், ஏன்னா ஐ எம் தேர். அந்த நம்பிக்கை எப்போ வரும், பகவான் இருக்கார், பகவான் என்ன பார்த்துப்பாரு, நம்ம நம்பிக்கை வந்தாதான் நமக்கு ஒரு பயம் போயிடும்.
சோ கடவுள் என்னை நிச்சயம் காப்பார் என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள். கடவுளுக்கு நன்றி செலுத்தும் மனப்பான்மையை பேணுதல். இன்னும் வேணும் 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 கேட்கறத விட நன்றி பகவானே எல்லா அங்கவயங்கள்லாம் கொடுத்திருக்கீங்க, இதை விட என்ன வேணும்? ஒருத்தர் கண்ணு இல்லாதவன் போய் பார்த்தாதான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. கால் இல்லாதவன் போய் பார்க்கணும், அவன் கஷ்டம் சொல்ல மாட்டான், நமக்கு பார்க்கறது கஷ்டமா இருக்கும். எவ்வளவு மேனேஜ் பண்ற, எப்படி மேனேஜ் பண்ற, எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நம்ம நினைப்போம். அவன் ஈஸியா எடுத்துன்னு போயிடும். பட் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு பாபா, ஒன்னும் குறை வைக்கல இல்லையா? குறை ஒன்றும் இல்லை. அந்த ஒரு பாட்டு கேட்கும்போது கண்ணுல தண்ணி வராதவன் யாரும் இருக்க முடியாது. அந்த மாதிரி பகவான் வந்து உருகி பாடணும். அதுல எல்லாம் அப்படியே வேர்ட்ஸும் கொடுத்துருக்கு. என்ன குறை இருக்கு? நமக்கு எல்லா இதுவும் இருக்கு. அப்ப பகவான் பேர்ல நம்பிக்கை இருக்கும்போது என்னது? அவர் என்னை எல்லாம் காப்பாற்றுவார். கடவுளுக்கு நன்றி தான் நம்ம சொல்லணும். இன்னும் வேணும் கேட்கறத விட நன்றி பகவான் எல்லாம் கொடுத்துருக்கேன், இதை விட என்ன வேணும்? நான் தான் கடனாளி, நான் தான் இன்னும் உனக்கு நிறைய பூஜையும் நிறைய பக்தியும் பண்றதுக்கு பாக்கி இருக்கு. இன்னும் நிறைய ஆட்களை நீட்டி கொடு, so that I can do more justice. நான் வந்து நிறைய உங்களுக்கு ப்ரே பண்றேன், அந்த மாதிரி நம்ம நினைக்கணும். அப்புறம் நம்மிடம் உள்ள அனைத்தையும் கடவுளுக்கு சொந்தமானதாக காண்பது. whatever is there. நமக்கு ஒரு வீடு கட்டினோம்னா இந்த உலகத்தை தான் நம்ம வீடு கட்டிக்கணும். என்னது? இடம் யாருடையது? பகவான். இங்கதான் நம்ம வந்திருக்கோம். அந்த ஒரு வீடை கட்டிட்டு என்னுடைய வீடு அப்படின்னா. சுவாசம், அந்த காற்றை எங்கேருந்து சுவாசிக்கிறோம்? கடவுள் கொடுத்த அந்த இதுல இருந்தான். உலகத்துல உள்ள அந்த இயற்கையில உள்ள காற்று. தண்ணி எங்கேருந்து கிடைக்கிறது? இயற்கையில உள்ள நதி, இந்த இதுல இருந்து வரத ரிசர்வேர்ல போட்டு அது டேங்க்ல வந்து நம்ம குடிக்கிறோம். எதுதான் நம்மளுடையது? நம்மளுடைய ஒண்ணுமே கிடையாது. இப்ப என்னத்துக்கு அகம்பாவம் ஒண்ணுமே வேண்டாம். சோ இதுதான் நம்மிடம் உள்ள அனைத்தையும் கடவுளுக்கு சொந்தமானதாக காண்பது. அந்த மாதிரி நம்ம நினைக்கணும். சரணடைந்தேன் என்ற அகந்தையை முதல்ல கைவிட வேண்டும். இதெல்லாம் பண்ணிட்டு நான் நல்லா சரணடைந்து விட்டேன், இந்த மாதிரி வேற பக்தர்கள் கிடையாது, நான் தான் ஃபுல்லா, அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். நம்ம சரணடையணும். இன்னும் போராது, இன்னும் பக்குவம் போறது, இன்னும் நல்லா சரணடையணும். அந்த மாதிரி நினைத்து சரணடைய வேண்டும். எனக்கு இது ரொம்ப இது ரொம்ப பிடிச்சது, ஹரிபக்தி விலாசம். இது இருந்தது. ஸோ ஐ திங்க் போன மாசம் முன்னாடி மாசம் என்ன போட்டேன். எஸ், ஆல்மோஸ்ட் முடியறதுக்கு ஆயிடுச்சு. இதம் தேனா தபஸ்காய நா பக்தாய கதாச்சன நச்சாஷோ சுஷ்ருவே வாச்சியம் நச்சமாம் யோ அபியசூயதி. இந்த ரகசிய ஞானம் தவம் இல்லாதவருக்கோ, இப்படியெல்லாம் சொல்லிட்டார் பகவான். இந்த ரகசிய ஞானம் தவம் இல்லாதவர்க்கோ, பக்தி இல்லாதவர்க்கோ, பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்க்கோ, என் மீது பொறாமை உள்ளவர்க்கோ ஒருபோதும் விளக்கப்படக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அது வந்து திரும்ப திரும்ப நான் வந்து நினைச்சு பார்ப்பேன். ஏன்னா சில பேர்லாம் இந்த தர்க்கம் எல்லாம் பண்ணும்போது அவளுக்கு அவ்வளவுதான் அறிவு, அவளுக்கு நம்பிக்கையிலேயே விட்டுள்ள. நம்ம வந்து அவளை போர்ஸ் பண்ணவே வேண்டாம். அவளுக்குன்னு புத்தி வரும், எப்படி இதெல்லாம் கடந்து வரதான் வரும். நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கோம், அவங்க பின்னாடி வருவாங்க, நம்ம ஒரு எக்ஸாம்பிளா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். அப்ப யாரு புரிஞ்சுக்க மாட்டாங்க? இந்த அபக்தாஸ்க்கெல்லாம் புரியாது. பக்தர்களும் ஆப்போசிட், அவங்களுக்கு புரியாது. சோ அவன் யாருக்கெல்லாம் ஞானம் இல்லையோ, தவம் ஒரு இதா வந்து ஃபாலோ பண்ணணும், இந்த திருட நிச்சயத்தோட ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் இல்லையோ, பக்தி மெயினா பக்தி இல்லையோ, அவங்க வந்து பொறாமையோட இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நீ சொல்லாதே, பகவத் வித்யா பத்தி எல்லாம் அவங்களுக்கு அறிவுரை கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு பகவானே சொல்லிட்டார். இதம் பரமம் குஹ்யம் மத்பக்தேஷ்வபி தாஸ்யதி பக்திம் மயி பராம் கிருத்வா மாம் ஏவைஷ்யத் அசம்சயஹ. இது வந்து அசம்சயஹ, டவுட்டே இல்ல அப்படின்னு. இந்த பரம ரகசியத்தை எனது பக்தர்களிடம் விளக்குபவனுக்கு தூய பக்தி தொண்டு உறுதிப்படுத்தப்படுவதோடு அவன் இறுதியில் நிச்சயமாக என்னை திரும்பி வருகிறான். இது இந்த ரகசியம் பகவத்கீதா போல ரகசிய ஞானத்தை வந்து யார் வந்து பக்தர்களுக்கு விளக்குகிறானோ, பக்தர்களுக்கு, அபக்தர்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு கேட்டுக்கணும்னு ஆசையா இருக்கு, எஸ் எனக்கும் இன்னும் படிக்கணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொல்லணும். அந்த மாதிரி யார் எடுத்து சொல்றாங்களோ அவங்களுக்கு இடம் ரிசர்வ்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவருக்கு வந்து கண்டிப்பா இவர் போய்விட்டார். இவரை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அப்ப இவர் சொன்னதுனாலதான் இப்ப நம்ம எல்லாம் படிக்கிறோம். இவர் காட்டின வழியை நம்ம வந்து பின்பற்றி போறோம். நச்ச தஸ்மான் மனுஷ்யேஷு கஷ்டின் மே பிரிய கிருத்தமஹ பவிதா நச்ச மே தஸ்மான் அந்நிய பிரியதரோ புவி. அவனை விட எனக்கு பிரியமான தொண்டன் இவ்வுலகில் யாரும் இல்லை. யாரு? இந்த மாதிரி நம்ம பரம ரகசியத்தை ஊர் முழுக்க பரப்பி இந்த மாதிரி எல்லாம் சொல்றவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் கண்டிப்பா என்கிட்ட வருவோம். அந்த மாதிரி ஒரு பக்தனை எனக்கு வந்து அந்த மாதிரி தொண்டன் இவ்வுலகில் வேறு யாரும் இருக்க முடியாது. இந்த மாதிரி வெரி ரேர் பீப்புள் ஆர் வெரி ரேர். இந்த மாதிரி இருக்காங்க. பிரியமான தொண்டன் இப்படி கொடுக்கும். பிரிய கிருத்தம, அவ்வாறு அவனை விட பிரியமானவனாக யாரும் ஆக முடியாது. இவனை விட யாரோ பிரியனாவனாக யாரோ இருக்காங்கன்னா அதுவும் இருக்க மாட்டாங்க. இவர் தான் வந்து பிரியமானவர் அப்படின்னு நினைக்கிறார். எஸ். அத்யேஷ்யதே சய இமாம் தர்மியம் சம்பாதம் ஆவயோஹோ ஞான யக்ஞேன தேனாஹம் இஷ்டஸ்யாம் இதி மே மதிஹி. மேலும் நமது இந்த புனிதமான உரையாடலை கற்பவன் தனது அறிவால் என்னை வழிபடுவான் என்று நான் அறிவிக்கின்றேன். இந்த உரையாடலை யாரோடு? அர்ஜுனாவோட கிருஷ்ணனோட உரையாடலை யாரெல்லாம் கேட்டு புரிஞ்சுக்கிறாங்களோ, கற்கிறானோ, தனது அறிவால் நல்ல
பக்தி எப்படி வரணும், நம்ம வந்து புரிஞ்சுண்டு அது போலதான் பக்தி வரும். ஒருத்தரோட பக்தியும் டெஸ்ட் பண்றதுக்கு அந்த பேரோமீட்டரோ சம் மீட்டர் எல்லாம் கிடையாது. அது நம்ம செயல்ல தான் தெரியும். ஆனா போக போக இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். அது வந்து நான் வந்து என்னை அவன் தான் என்னை வந்து நல்லா வழிபடுறான் என்று நான் அறிவிக்கின்றேன். श्रद्धावान् अनसूयश्च शृणुयात् अपि यो नरः सो अपि मुक्त शुभान् लोकान् प्राप्नुयात् पुण्य कर्मणाम्. மேலும் நம்பிக்கையுடனும் பொறாமையின்றியும் இதனை யாரொருவன் கேட்கின்றானோ, இப்போ சொல்லிக் கொடுக்கறவன் மாத்திரம் இல்லை, யாரெல்லாம் கேட்டுன்னு இருக்காங்களோ, பொறாமை இல்லாம நீ என்ன சொல்லி கொடுக்க நான் என்ன கேட்கறது, அந்த மாதிரி இல்லாம ஏதோ ஒரு பகவான் ரூபத்துல ஒருத்தர் வந்திருக்காரு, இவர் சொல்றாரு நம்ம எல்லாம் கேட்டுக்கலாம்னு இல்லை. ஃபாரின்ல இருக்கிறவங்களா அங்கதான் அதிசயமான அதிசயம். நம்ம கண்ட்ரில தெரியும் கிருஷ்ணா யாரு தெரியும், பேச தெரியும், ஓகே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஹிப்பி கூட்டம், நல்ல குலத்தை நல்ல ஒரு சம்ஸ்காரத்தை இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்னும் தெரியாத வாழ்க்கை, அப்படி போத பொருள் அந்த மாதிரி எல்லாம் இருந்தவங்க எல்லாம் அவர் வந்து திருத்திருக்காரு. சோ வந்து வேலும் நம்பிக்கையுடனும் பொறாமையின்றியும் இதனை யாரொருவன் கேட்கின்றானோ அவன் பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்டு புண்ணியம் செய்தவர்கள் வாழும் மங்களகரமான லோகங்களை அடைக்கிறான். சோ நமக்கு எல்லாம் டிக்கெட் புக் தான் எங்க இந்த இதுல புண்ணியம் செய்தவர்கள் இதுல. ஏன்னா நம்ம வந்து நல்லா உன்னிப்பா கேட்கிறோம், பகவத்கீதாவோட எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் கேட்கிறோம், எல்லாம் பண்றோம் கண்டிப்பா. ஆனா நம்ம அது போறாதே, தட் இஸ் நாட் அவர் இலக்கு. நம்ம இலக்கு என்னது, கிருஷ்ணர் உலகத்துக்கு போகணும். புண்ணியம் செய்தவர்களோட அந்த இது இல்ல. ஓகே, அது ஒரு மாதிரி ஒரு இதுதான் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதுல இன்னும் போகணும். அல்ல அந்த ஒரு முயற்சியும் நம்ம பண்றோம். எஸ், அடுத்தது அர்ஜுன உவாச்ச நஷ்டோ மோகஸ்மிருதிர் லப்த்வா त्वत्प्रसादान् मयाच्युत स्थितो अस्मि कतः सन्देहः करिष्यसे वचनं तव. அர்ஜுனன் கூறினான், எனது அன்பு கிருஷ்ணரே, வீழ்ச்சி அடையாதவரே, எனது மயக்கம் தற்போது நீங்கி விட்டது. இப்பதான் முடிக்கிறார். இது வரைக்கும் சந்தேகம் 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 கேட்டு அது என்ன இது என்ன கேட்டவருக்கு இப்ப வந்து எனக்கு எல்லாம் மயக்கம் தெளிந்து விட்டது. தங்களது கருணையால் நான் எனது நினைவை மீண்டும் பெற்றுவிட்டேன். எல்லா சந்தேகங்களிலிருந்தும் விடுபட்டு நான் தற்போது உறுதியுடன் உள்ளேன். தங்களது உபதேசங்களின்படி செயல்பட தயாராக உள்ளேன். கடைசியில வந்து he is free from all doubts. அதனால நான் வந்து நீங்க என்ன சொன்ன சொல்லுங்க, now I understood, என்ன வாக்கும் ஏது எல்லாம் புரிஞ்சு விட்டு இப்ப நீங்க சொல்லுங்க என்ன பண்ண சொல்லுங்க, நான் ரெடியா இருக்கேன் அப்படிங்கிறார். சஞ்சய் இதெல்லாம் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப சஞ்சய் திருதராஷ்டிர மகாராஜா இதெல்லாம் ஸ்டோரி அங்கதானே ஆரம்பிச்சது. சஞ்சய் சொல்றேன், இத்யஹம் வாசுதேவஸ்ய பாதஸ்ய ச மகாத்மனः சம்வாதம் இமம் அஸ்ரோஷம் அத்புதம் ரோமஹர்ஷணம். இவங்க வந்து சம்வாதம்னா பேசுறது கேட்க கேட்க எனக்கு வந்து ஆனந்தம் புல்லரிக்கிறது அப்படிங்கிறார். சஞ்சயன் கூறினான், இவ்வாறு கிருஷ்ணர் அர்ஜுனன் என்னும் இரு மகாத்மாக்களுக்கு இடையிலான உரையாடலை நான் கேட்டேன். அதன் அற்புதமான விஷயங்களினால் எனக்கு மயிர்கூச்சம் ஏற்படுகிறது அப்படிங்கிறார். அப்புறம் இது என்ன கொடுக்கிறார், வியாச பிரசாதாத் ஸ்ருத்வான் ஏதத் குஹ்யம் அஹம் பரம் யோகம் யோகேஸ்வராத் கிருஷ்ணாத் சாக்ஷாத் கதயத ஸ்வயம். வியாசரின் கருணையால் யோகங்களின் இறைவனான கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் தாமே நடத்திய இந்த மிக மிக ரகசியமான உரையாடலை நான் நேரடியாக கேட்டேன். அவர் 2 பேரும் பேசிக்கிறத நான் சாக்ஷாத் அங்கிருந்து நான் வந்து அனுபவித்திருக்கேன். அவரை மனக்கண்ணால் அவர் பார்த்ததுனால எனக்கு வந்து ரொம்பவே ஆனந்தமா இருக்கு. அதை கேட்க கேட்க எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அப்புறம் என்ன சொல்ற, ராஜன் சம்ஸ்மிருத்ய சம்வாதம் இதம் உத்தமம் இதம் அத்புதம் கேசவார்ஜுனையோ புண்ணியம் ஹிருஷ்யாமி ச முகுர்முகு. மன்னனே, கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நடந்த இந்த அற்புதமான புனித உரையாடலை மீண்டும் மீண்டும் நினைத்து வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து அதை அப்படியே திங்க் பண்ணுவோம் இல்லையா, வில் ஜஸ்ட் ரீகால். அது எப்படியோ அங்க நல்லா போகணும் இல்லையா, அந்த இடம் நல்லா இருக்கும் இல்லையா, அப்படி ரீகால் பண்ணும்போது இன்னும் நல்ல ஒரு ஃபீல் வரும் இல்லையா. அந்த மாதிரி வந்து இவர் வந்து அதெல்லாம் திரும்பி திங்க் பண்ணி பாக்குறாரு. அவங்களோட உரையாடலை எல்லாம் மீண்டும் மீண்டும் நினைத்து ஒவ்வொரு கணமும் உணர்ச்சி வசப்பட்டு நான் இன்பம் அடைகிறேன் அப்படிங்கிறாரு. அனுபவமா அவர் வந்து அனுபவிச்சு சொல்றார். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர் துருவானி தெர்மதர்மமா. யோகிகளின் இறைவனான கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, உன்னதமான வில்லாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றானோ அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதாரண வலிமையும் நியாயமும் இருக்கும் என்பதே எனது அபிப்பிராயம் அப்படிங்கிறார். யாரு, அர்ஜுனன். இவர் சொல்றார், சஞ்சயாதான் சொல்றேன். என்னெல்லாம் அர்ஜுனன்கிறது யார், நாம தான். எப்பவுமே அர்ஜுனன்னா வேற யாரும் நினைக்க வேண்டாம், நாம தான். இந்த கொஸ்டின் அர்ஜுனன் நமக்கு பதிலா அவர் கேட்கிற ஒரு கொஸ்டின் கிருஷ்ணா சொல்றார், அது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றாரு. இப்போ ஒரு இது என்னது, அந்த ஸ்லோகத்திலயும் ஒரு இது இருக்கு, சம் டிப் டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம வந்து லைஃப் எப்படி லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அவர் சொல்ற உன்னதமான வில்லாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்காரோ, பகவான் தான் எல்லா இடத்துலயும் இருக்கவே இருக்காரு. ஆனா நம்மள மாதிரி அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்காரோ அந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துல என்ன இருக்குமா, நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதாரண வலிமையும் நியாயமும் இருக்கும் என்பது எனது அபிப்பிராயம். எஸ், இது வந்து லாஸ்ட் என்ன இது
நாம் 18 நாள் என்ன பார்த்தோம், நாம் வந்து ஆவி ஆத்மாக்கள், நம்ம வந்து உடல் அல்ல ஆத்மாக்கள். கடவுள் கிருஷ்ணர் உயர்ந்த ஆளுமை, அது பார்த்தோம். பரிபூர்ணத்தை அடைய பக்தி சேவைகள் தான் சிறந்த செயல்முறையாகும். வேற நான் வந்து நாலேஜ் வளர்த்துட்டேன், அதனால நான் வந்து இது சாங்கியா பிலாசபி எல்லாம் நான் அதுல எல்லாம் பகவான் வந்து ஈர்க்கப்பட மாட்டார். பக்தியால நான் வந்து பகவானை தொழுதாதான் அவருக்கு வந்து திருப்தியா இருக்கும். இறைவன் நம் அன்பையும் பக்தியையும் மட்டுமே எதிர்பார்க்கிறார். அதனாலதான் வந்து பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் என்ன சொல்றாரு, பத்திரம் கொடுங்க அவருக்கு, துளசி இலை வைங்க, அது இல்லையா புஷ்பம், அதுவும் இல்லையா, புஷ்பம்னா ஃபிளவர், அதுவும் இல்லையா ஒரு இது என்ன ஃப்ரூட் வைங்க, ஃப்ரூட் இல்ல எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்ல, தண்ணியாவது இருக்கு இல்லையா, தண்ணி வைங்க, இல்ல எங்க வீட்டுல இன்னைக்கு தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்றவங்க என்ன கண்ணாலியாவது கண்ணீர் விட்டு சொல்லுங்க பகவான்கிட்ட, எங்கிட்ட ஒண்ணும் இல்ல பகவான், இந்த மாதிரி ஒரு நிலைமையில வச்சுட்டே எனக்கு பக்தி பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கண்ணீரோடு விடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரபுஜி சொன்னது சொல்றேன். அப்போ என்னது அவ்வளவு வருமதான் பகவான்கிட்ட அந்த உருகி நம்ம வந்து பக்தி செலுத்தணும் அப்படின்னு. இறைவனை பிரியப்படுத்த நான் பக்தியை எதிர்பார்க்கிறேன். இறைவனை பிரியப்படுத்த ஒரு எளிய பிரசாதம் போதும். எளிய ரொம்ப நம்ம ஆடம்பரம் அதெல்லாம் சப்பன் போகலாம் பண்றவங்க பண்ணட்டும், அது நம்ம பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. நமக்கும் நல்ல வசதி இருந்து எல்லாம் அந்த ஆர்வம் இருந்து எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் டிஃப்ரெண்டா பண்ணலாம். பகவான் பண்ணி அது நைவேத்தியம் பண்ணி யாரும் சாப்பிட போறாங்க, நம்ம தான் சாப்பிடணும் இல்லையா. சோ அது வந்து நம்ம விதமா பண்ணலாம். இங்கெல்லாம் there is no restriction at all. பகவான் பண்ண நம்ம வந்து அதான் ஆட்டம் கொண்டாட்டம் தான். இங்க எல்லாம் எதுவுமே இஸ்கான்ல வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க, உங்களுக்கு லைஃப் என்ஜாய் பண்ணுமா பண்ணலாமே. கிருஷ்ணருக்கு முன்னாடி நல்லா டான்ஸ் பண்ணலாம், கிருஷ்ணருக்கு முன்னாடி நல்லா பாட்டு பாடலாம். இதனால உங்களுக்கு நல்லா பாட தெரியுமா பாடுங்க, எல்லாம் அடக்கி ஒடுக்கி இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணலாம்னு அவர் சொல்லவே இல்லை. நல்லா என்ஜாய் பண்ணுவதான் சொல்றேன். இறைவனை பிரியப்படுத்த ஒரு எளிய பிரசாதம் போதும். உங்கள் சத்துவ குணத்தை பலப்படுத்துங்கள். உங்கள் கடமைகளையும் செயல்பாடுகளையும் செய்து அதன் விளைவுகளை இறைவனுக்கு வழங்குங்கள். ஃபர்ஸ்ட் சத்துவ குணத்தை வளர்த்துக்கணும். நம்ம இப்ப 3 முறைகளை எல்லாம் பார்த்துட்டே வரும், ஒரு சாப்டர்லையும் பார்த்தோம். அப்ப எந்த லெவல்ல இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளே அனலைஸ் பண்ணி ஒரு இதா முன்னுக்கு கொண்டு வந்து சத்துவ குணத்தை வளர்த்துக்கணும். அதுல இருந்து என்னது சுத்த சத்துவ குணம் வந்துடும். ஆனா சத்துவ குணத்தை வளர்த்துக்க செய்யணும். அப்புறம் அந்த உங்கள் கடமைகளை செயல்பாடுகளையும் செய்து அதன் விளைவுகளை இறைவனுக்கு வழங்குங்கள். இதோட அவுட்கம் என்ன, இதெல்லாம் தான் டென்ஷன்லயே பாதி வந்து உயிரோட டிசீஸே அதனால்தான் வருது. பிரஷர், பிபி என்னெல்லாம் இருக்கோ, கொலஸ்ட்ரால், என்ன ரூட் காஸ் என்ன பார்த்தா இஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ட் அப்படிம்பாங்க. என்னத்துக்கு ஸ்ட்ரெஸ், பயம், மிஸ் தெரியாது. பகவான் பேர்ல நம்பிக்கை இல்லை, நானே எல்லாம் பண்ணோம், நான் தான் பண்ணோம் 10 வருஷம் அப்புறம் கல்யாணம் பண்ணோம், பொண்ணுக்கு அவனுக்கு படிப்புக்கு பண்ணணும், ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்கும். அதெல்லாம் பகவான் இருப்பா. அதுக்கு நம்ம பண்ணாம இருக்கக்கூடாது, நம்ம பண்றது பண்ணலாம். ஆனா என்ன நடக்கும், அந்த குழந்தைக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். யாருக்கு என்ன நடக்கணும், நமக்கு என்ன நடக்கும் எப்படி தெரியும், நம்மளே அவ்வளவு நாள் உயிர் வாழ்வோமான்னு தெரியாது. சோ நம்ம வந்து பகவானை நம்பணும் மெயினா. ஓகே, அப்புறம் புலன்கள் மற்றும் மனம் மீது இது போயிடுச்சுட்டேங்க. ஓகே, புலன்கள் மற்றும் மனம் மீது கட்டுப்பாடு அவசியம். நம்ம புலன்கள்ல கட்டுப்பாடு அவசியம், அது ஈக்குவலி மனத்திலையும் அதுல கட்டுப்பாடு வேணும். அப்புறம் நீங்கள் சாப்பிடுவதை கவனிங்கள், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இட் இஸ் கிவன் லாஸ்ட். நம்ம என்ன சாப்பாடு சாப்பிடுறோமோ தட் அஃபெக்ட்ஸ் அவர் மைண்ட் ஆல்சோ. இது வந்து லாஸ்ட் ஆயிடுது. இது again ஒரு டிஸ்கிரிப்ஷன், அது வேண்டாம். அப்ப நம்ம வந்து இது 18 இது முடிச்சுட்டோம். ஓகே, லேட் ஆயிடுச்சு. Where is it? Stop recording.